அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு 1336வது நிகழ்ச்சி பிலிம் ஃபெஸ்டிவல் போயிட்டு இருக்கு. அதுல தி பியானிஸ்ட் அண்ட் ஹோட்டல் ருவாண்டா இந்த ரெண்டு படத்தை பத்தி பேசுறதுக்காக வினிதா சார் வந்திருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. ரெண்டு ஆங்கில படம் பேசுவாரு, கேட்போம். நீங்க ஆரம்பிங்க. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து இதும் பராபரம். நமது மைண்ட் யுவர் மைண்ட் தளத்தை மிகச் சிறப்பாக நிறுவி தொடர்ச்சியாக உயர்ந்த முறையிலே கொண்டு செலுத்திக் கொண்டிருக்கிற ஒருங்கிணைத்து செல்லுகிற இனிய நண்பர் திருமிகு ஸ்டீஃபன் ராஜ் சார் அவர்களுக்கும் அவருடைய அருமை துணைவியார் திருமிகு மாலதி அவர்களுக்கும் இதில் இணைந்திருக்கிற ஆளுமைகள் சான்றோர்கள் திருமிகு சிவகுமார் சார், திருமிகு சக்கரபாணி சார், திருமிகு ஆறுமுகம் சார் மற்றும் ஒவ்வொரு சிவகணியர் மேடம் ஒவ்வொருவரையும் வணங்கி வாழ்த்தி என்னுடைய உரையை தொடங்குறார். இந்த உலக சினிமா நேரங்கள்ல நமது இப்ப சென்னையில அது திரையிடப்படுகிற போது ஒரு மிகுந்த ஒரு முன் யோசனையோடு நமது ஸ்டீஃபன் ராஜ் சார் அவர்கள் உலக சினிமா படங்களை பேசலாம் அப்படின்னு நண்பர்களை வைத்து அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த அந்த முயற்சிக்கே பாராட்டோடு அவர்களை வாழ்த்துறேன். அடுத்து இன்னைக்கு ஒரு போர்ச்சூழல், நம்மளாம் போர்ச்சூழலை அதிகம் பார்க்காதவங்க, எல்லா பேப்பர்கள்ல பார்த்தவங்க. அதனுடைய அந்த பேரினவாதம் ஒரு வலுத்தவன் அடித்தது, கொன்று அடித்தது. 100 நாள்ல 8 லட்சம் பேரை ருவாண்டாவில் அடிச்சிருக்காங்க. 100 நாள்ல 8 லட்சம் பேர். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள்ல பியானிஸ்ட் படம் வருகிற போது ஜெர்மன்ல மாத்திரம் இல்ல, போலந்து, வார்சா பக்கத்துல இருக்கிற நாடுகள்ல ஜெர்மன் படைகள் எங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் ஒரு இடத்தை குறிவச்சு அதையே முழுவதும் அழித்திருக்கிறார்கள். அது உலகம் பூரா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இலங்கையில நமக்கு நடந்தது தெரியும். இப்ப பர்மாவில அந்த ரோஹன்யா அவர்களுக்கு நடக்கிறது நமக்கு தெரியும். நம்ம இதுலேயே மணிப்பூர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்ப எங்கெல்லாம் ஒரு அதிகாரம், ஒரு பேரினவாதம் வருகிறதோ அப்ப அழிக்கிறத அதுல பூக்கிற மனித நேயத்தை 2 படமும் சொல்லுது. அதாவது எங்கேயும் பொற்காட்சிகளின் போது நடுவிலே பூக்கிற அந்த மனித நேயம், அது ரொம்ப சிறப்பா இந்த 2 பதவியில பதிவிடப்படும். நான் ஒரு நூலே தெளியன் டைரக்டர் டூலெட், நம்ம போன சினிமா பத்தி பேசுற போது நம்ம இதெல்லாம் பேசியிருக்கோம். அந்த டைரக்டர், எழுத்தாளர், மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர், ஒளிப்பதிவுக்கு பரிசுகள் பெற்ற அதாவது செழியன் அவர்கள் எழுதிய ஆனந்த விடல தொடர்ந்து எழுதிய உங்களோட சிக்னல் பிரச்சனை. படத்தை அதாவது ஆகங்களை ஒருவர் சுட்டி பார்க்கிறார். கேக்குதா? ஒரு நிமிஷம். கேக்குது. பிரேக் ஆச்சுல? ஆமா சார், ஆமா பிரேக் ஆச்சு. ஆமா, கொஞ்சம் பிரேக் ஆச்சு. நீங்க மறுபடியும் ஒரு few minutes பேக் போய் பண்ணுங்க. அப்படியா? அதாவது இந்த நூலே செழியன், அதாவது ஒரு நூலை பார்க்கிற போது ஒரு எக்ஸ்பர்ட் அதை பார்த்துட்டு அதுல சொல்ற நுணுக்கங்களை, நம்ம மொழி படமா இருந்தா பரவாயில்ல, பிற மொழி படங்கள்ல அந்த நுணுக்கங்களை ஒருவர் சுட்டி காட்டு அந்த நுணுக்கங்களையும் அறிந்து கொண்டு பார்க்கிற போது, அல்லது படம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த நுணுக்கங்களை சொல்லுகிற போது அது ஒரு தனி அனுபவம் தருகிறார். இந்த புத்தகத்துல அந்த செழியன் அவர்கள் டூலெட் படத்தை டைரக்டர் அவரு,
அவர் சிறந்த ஒளிப்பதிவாளர், டைரக்டரு, தயாரிப்பாளரவா இருந்திருக்கார். பல பரிசுகளையும் பெற்றவர். விகடன்ல 2003 2006 இவ்வளவு டெக்னிக்கல் இல்லாத போது படங்களை பார்த்துட்டு அவர் விமர்சனம் எழுதியிருக்காரு. அந்த விமர்சனங்களுக்கு முதல் பாராவும் கடைசி பாராவும், அதாவது சொல்லுகிற முறை ரொம்ப நல்லா இருக்கு. இந்த புத்தகம் 768 பக்கம் உடையது, உலக சினிமா. ஆனா 250 செம்பதிப்பு, நல்ல கவரு, 250 ரூபாய்க்கு இது கிடைக்குது. இந்த இருக்கு 1,00,000 பிரதிகள் வித்த நூல் இது. இதுல ஏன்னா புரோப்பல் அப்படின்னு ஒரு நிறுவனத்தோட CSR திட்டத்தின் கீழேயே இவங்க வந்திருக்காங்க. அதனால அந்த நிறுவனமும் பணம் கொடுத்திருக்கிறதுனால இந்த 250 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த நூலுடைய நான் நிறைவுல அந்த எண் தருகிறேன். அவசியமா, அல்லது ஒரு கதை படிச்சது மாதிரி இருக்கு. 93 கதைகள், இந்த உலகம் முழுவதும் உள்ள கதைகளை படிச்சது மாதிரி இருக்கு. நான் 40 கதைகளை படிச்சுட்டேன். ஒரு 7-8 கதைகளை வெவ்வேறு தலைப்புல சொல்லியிருக்கேன். இங்கே எனக்கு ரொம்ப பிடித்தமான அந்த மனதை தொட்ட 2 கதைகள், அதை இங்க நான் பகிர்ந்துக்கிறேன். இப்ப இதுல இந்த நூலை இதை ஆரம்பிக்கிற போது அவர் எழுதுறது, நான் சுவாசித்தேன். அதுல அந்த இதுல நல்லா இருக்கு. இந்த நூலோட படத்தை பார்த்தது எனக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. அதாவது திரைப்படங்களின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்திய அப்பா ஆசிரியர் மு. ராமலிங்கம். திரைப்படத்துக்கு அவர் ரொம்ப ஆர்வம் கொடுத்து, இவன் பையனா இருக்க போதே அவருடைய உறவினர்கள்லாம் டூரிங் டாக்ஸ்ல நாட்டரசம் கிடையாது. இவரை பற்றி எனக்கு ரொம்ப பேசுறதுக்கு ஒரு காரணம், அவரு சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவரு, நாட்டரசங்கோட்டையில பிறந்தவரு, சிவகங்கையில வாழ்ந்தவர். அப்பாவும் ஆசிரியை, அம்மாவும் ஆசிரியை. அவர் எழுதுறாரு, அப்பா என்ன சொல்லியிருக்காரு, ஆர்வத்தை ஏற்படுத்தி அந்த சினிமா கொட்டைகள்ல கொண்டு விட்டு அங்க இருக்கிற உறவினரா இவருக்கு அலவ் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பார்த்திருக்காரு. அப்பாவுக்கும் சினிமா நமக்கு வேணாப்பா என்று சொன்ன அம்மா ஆசிரியை ராமலட்சுமிக்கும் இருவருக்கும் இதை அர்ப்பணம் பண்ணியிருக்காரு, சமர்ப்பணம் பண்ணியிருக்காரு. அம்மா வேண்டாங்கிறாங்க, அது வேண்டாங்கிறாங்க. இவர் BE கிராஜுவேட் வேற. இருந்தாலும் இந்த ஆர்வத்தை ஒருத்த பர்சீவ் பண்ணா என்னென்ன கொண்டு அவன் உச்சத்தை அடைய முடியுங்கிறதுக்கு இவர் மிகச்சிறந்த உதாரணமாக நான் பார்க்கிறேன். அதே மாதிரி அந்த இதை சுவாசிக்கிறேங்கிறது ஒவ்வொரு இடத்துலயும் அவருக்கு இது தியாகங்கள் பண்ணதையும் அதெல்லாம் படிக்கிற போது அத நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு, நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு, அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று. இது கண்ணதாசனுடைய வரிகள். அந்த வரிகள் எடுக்கிறாரு. நமக்கென்று கடமைகள் உண்டு, அதை நாம் நம் கையாலே செய்வது நன்று. நமது சிவகுமார் சார் சொன்னார், ஒரு படத்தை சொல்றதுக்கு முன்னாடி அதை பிரேமா பார்த்து எழுதி வச்சு அந்த சொல்லுகிற போது அது ஒரு கடமைன்னு இல்லை, நம்ம எடுத்துக்கிட்ட கடமை, இது கமிட் பண்ண கடமை, அது சிறப்பா அமையுது நம்ம பார்க்கிறோம். அப்ப அவரு இதுவும் நான் செய்ய விரும்பிய கடமை, ஏனெனில் என் தொழில், என் பொழுதுபோக்கு, என் உணவு, என் கனவு, என் வாழ்வு, என் பெருமிதம் எல்லாமே திரைப்படத்தில். அதுதான் என்னை தூங்க வைக்கிறது, விழிக்க வைக்கிறது, நாடொரு மேனியாய் வளர்க்கிறது, நல்லன எல்லாம் தருகிறது. இது கடவுளுக்கு சொல்றது, நல்லன எல்லாம் தரும். நவில்தோறும் வியக்கிறேன், தினம் தினம் பயில்கிறேன். தினம் தினம் பயில்கிறேன். லைஃப் லாங் லேர்னிங் நாங்க, சாந்துணையும் கல்லாதவாறு நாங்க. பிரபஞ்சத்தின் பெருங்கலையே, சினிமாவுக்கு அவர் என்ன சொல்றாரு, பிரபஞ்சத்தின் பெருங்கலையே உன் பிரம்மாண்டத்தின் முன் சிறு மலரன இந்நூலை வைத்து வியக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த 103 படங்கள்ல சில படங்களுடைய பெயர்களை சொன்னாலும் உங்களுக்கு அதுல ஒரு பிடிப்பும் ஏற்படும்ங்கிறதுனால அதை சொல்லிட்டு கதைகளுக்கு போறேன். சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் ரொம்ப அருமையான ஈரானிய படம். 2 பிள்ளைகள், 2 காலனி, செருப்பு, அதை வைத்து அந்த கதை ரொம்ப சிரமமா இருக்கும். சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் இதெல்லாம் வெவ்வேறு இடங்கள்ல நான் பேசியிருக்கேன். அடுத்தது The life is beautiful. இன்னொன்னு The way home, The road home. இது ரெண்டுமே ரொம்ப சிறப்பு. ஒரு காதல், என்ன காதல், ஒருத்தன்
தாயினுடைய தந்தையினுடைய காதலை மிக அழகாக நினைச்சு பார்க்கிறான். தந்தை இறந்துட்டாரு, அதுக்காக வருகிறான். வந்தவன் அந்த காதலை நினைச்சுக்கிட்டே வர்றான். அவங்க எப்படி வாழ்ந்தார்கள், எந்தையும் தாயும் மகிழ்ந்து கூலாவி வாழ்ந்ததும் இந்தாடேன்னு சொன்னாரு. அந்த வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு பார்க்கறது ஒரு மிகப்பெரிய இது இல்லையா? அந்த அந்த கதை, அது ரோடு ஹோம். அது மாதிரி சென்ட்ரல் ஸ்டேஷன் மிக அருமையான கதை. பிக் பாக்கெட், நான் சொல்ல போறேன் ஹோட்டல் ருவாண்டா. அப்புறம் குட் பை லெனின். ரொம்ப நிறைய கதைகள் வாழ்க்கையை ஒட்டி எழுதியிருக்காங்க. குட் பை லெனின்லாம் ரொம்ப நல்ல கதை. இது படம். அதே மாதிரி சிட்டி ஆஃப் காட் நிறைய உங்களுக்கு தெரியும். அதை பார்த்தா த போஸ்ட்மேன், அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் த ஒயிட் நைட்ஸ், வெண்ணிற இரவுகள், இதை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. நானும் பேசியிருக்கேன். அது தஸ்தோவெஸ்கியினுடைய கதை, வெண்ணிற இரவுகள். இன்னொன்னு த ஒயிட் பலூன், அதுவும் 2 சிறுவர்களை பற்றி ஈரானிய கதை. ஏன்னா ஈரான்ல எல்லாரும் பர்காவெல்லாம் அந்த இதெல்லாம் அணியறதுனால ஈரானிய படங்கள்ல பெண்களை எல்லாம் காமிக்க முடியாதுங்கிறதுனால அவங்க இந்த மாதிரி பிள்ளைகளை வச்சு ரொம்ப சிறப்பா இருக்குன்னு எழுதுறாரு. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. இந்த பேர்ட்ஸ், நேற்று ஹிச்காக் சொன்னாங்க, இந்த பேர்ட்ஸ் கதையை சொல்லியிருக்காரு. இதுல அந்த கதைகளை படிக்கிறதே ஒரு பெரிய அருமையா இருந்தது எனக்கு. அப்புறம் த காட் ஃபாதர், கடைசியில த சவுண்ட் ஆஃப் கிரீன் பப்பாயா, கடைசியில் த பைசைக்கிள் தீஃப். அதோட 93 கதைகள் இருக்கு. அத சொல்லலாம்னு நினைச்சேன். இப்போ நம்ம ருவாண்டா கதையை முதல்ல எடுக்கிறேன். அது ஹோட்டல் ருவாண்டா அப்படின்னு பேர். கிகாலி நகரம். அந்த நகரத்துல என்ன ஆகுது, இதுக்கு முதல்ல ஒரு முன்னுரை அவர் ரொம்ப நல்லா எழுதுவார்னு சொன்னேன். ஒரு சில ரவுடிகள் ஒருத்தர் துரத்திக்கிட்டு வர்றாங்க, கொலை செய்யறதுக்காக துரத்திடுறாங்க. அவன் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். துரத்திக்கிட்டு வந்த அந்த மனிதன், துரத்தப்பட்ட மனிதன் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். நம்ம என்ன பண்ணுவா அப்படின்னு யோசிக்கிறார். இதத்தான் அவர் ஒரு ஹோட்டல்ல மேனேஜரா இருந்த அந்த பால் என்ன பண்ணினாரு, அந்த மனிதநேயம் எப்படி வென்றது, எவ்வளவு 1268 பேர்களை அவர் எப்படி காப்பாத்தினாரு அப்படின்னு விவரிக்கிறேன் அப்படின்னு அந்த இது தொடங்குது. இந்த நிலையில் என்ன செய்வீர்கள்? ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவிக்கும் ஒரு இனக்கலவரத்தின் இதே சூழ்நிலையில் ஒரு சாமானியர் என்ன செய்தார் என்ற உண்மை கதைதான் ஹோட்டல் ருவாண்டா. 1994 ரேடியோல ஒரு அறிவிப்பு வருது. என்னன்னா 2 இனம் இங்க இருக்கு. ஒண்ணு டுட்சி அப்படிங்கிற இடம். டுட்சி அவங்க சிறுபான்மையர். ஹிட்டு அப்படிங்கிறவங்க மிக பெரும்பான்மையா இருக்காங்க. ஆனால் அதை ஆண்ட இந்த காலனிய சர்க்கார், எந்த காலனிய? முதல்ல பிரான்ஸ், அடுத்தது பெல்ஜியம். இந்த வேர்ல்டு வார் 2ல அது பெல்ஜியத்தினுடைய இதுலயே வந்துருது. இவங்க 2 பேரும் இந்த பிரித்தாடும் சூழ்ச்சின்னு சொல்றோம்ல, இங்கே நமது இந்தியாவில ஒரு பிரித்தாடும் சூழ்ச்சியில என்னென்னலாம் நிகழ்ந்தது, எத்தனை நாடுகள் ஆனதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த பிரித்தாளும் சூழ்ச்சிக்காக அவங்க 1910 அந்த காலனிக்காரங்க ஒரு வாக்கெடுப்பு எடுத்து டுட்சிக்கு ஒரு வாக்கு அட்டை கொடுத்துருங்க. அந்த அட்டையும் அந்த லிஸ்டும் வச்சுதான் பின்னாடி நிறைய பேர் அழிக்கிறாங்க. ஐடென்டிட்டி பெரும்பகுதி ஒண்ணு மண்ணா வாழ்ந்தவங்க அவங்க. எப்படின்னா இந்த பால் இருக்காரு, அவரு பெரும்பான்மையான இனத்தை சேர்ந்தவர். அவருடைய மனைவி அந்த டுட்சி இனத்தை சேர்ந்தவர். அப்ப அந்த அப்படி வாழ்ந்தவர்கள் அவர்கள். ஆனால் இந்த மாதிரி 94ல ஒரு அறிவிப்பு வருது. அந்த ஹிட்டு இனங்கள் என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளை இவ்வளவு நாளா அவன் யாருக்கிட்ட அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்க, இந்த சிறுபான்மை மனிதர்கள்ட்ட அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கான். யாரு? காலனி ஆளுக்க. அதனால செல்வம் எல்லாம் அவன்கிட்ட இருக்கு. இவங்க பெரும்பான்மையிட்ட செல்வம் இல்லை. அந்த நிலைமையை நம்ம பார்க்க அது இந்த கதையை புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக அதை நான் சொல்றேன். அப்ப 94ல ரேடியோல அறிவிப்பு வருது.
நாம் ஏன் துட்சி இனத்தவரை வெறுக்க வேண்டும்? வரலாற்றை படித்து பாருங்கள். அவர்கள் ஹுட்டு இனத்தைச் சேர்ந்த நம் நிலங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள், நம்மை அடித்து துன்புறுத்தி இருக்கிறார்கள். இது நமது நகரம், நாம் மெஜாரிட்டி, அவர்கள் குடியேறிகள். இந்த வார்த்தை நம்ம வந்தேரிகள் மாதிரி குடியேறிகள். எங்கேயெல்லாம் ஒரு இடத்துல ஒரு நிறைய இது வந்துருச்சுன்னா அடுத்தவனை ஏதாவது சொல்லி அவனை நம்ம தாழ்த்த பார்க்கலாம். அவர்கள் குடியேறிகள். என்ன சொல்றாரு? இந்த நமது நகரம், நாம் தான் அவர்கள் குடியேறிகள். கரப்பான் பூச்சிகள் அவர்களை கொன்றளிக்க வேண்டும். என்ன வார்த்தை? கரப்பான் பூச்சிகள் கொன்றளிக்க வேண்டும். அப்ப எங்கேயெல்லாம் அவர்களை கரப்பான் பூச்சி மாதிரி தான் கொன்றுருக்காங்க. அதே மாதிரி நீண்ட மரங்களை எல்லாம் வெட்டுங்கள், வெட்டப்பட வேண்டும்னு அவன் இதுல சொன்னா நீ கொல்லுன்னு அர்த்தமா? அப்படிலாம் கோடு வேர்ட்ஸ் இது. கரப்பாம்பூச்சிய உயர்ந்த மரங்களை வெட்டுங்கள்ங்கிறது இது. ஏன்னா அந்த மரத்துக்கு கீழே இருக்கிறதெல்லாம் ஒண்ணு வளராதுல்ல, அந்த மாதிரி. இப்ப முதல்ல ஆரம்பிக்குது. கேட்கல. அதுல ஹேங் ஆயிடுது, அவருக்கு சிக்னல் வந்து போயிடுது. 2 பிள்ளைங்க, மனைவி, அவதான் அந்த இன்னொரு இனத்தை சேர்ந்தவள்ல. ஆனா எல்லாரும் அங்கே ஒவ்வொரு இனத்துக்கு குடுக்கல் வாங்கலும் இருக்கு. சார் ஒரு நிமிஷம். சார் ஒரு நிமிஷம். நீ கேக்குதா? உங்க சிக்னல் கொஞ்சம் ஹேங் ஆகுது அப்பப்போ. அப்ப நான் இதே உயர்ந்த மரங்களை வெட்டுங்க சொன்னீங்க இல்லையா, அதுல இருந்து நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இப்ப எப்படி தொடங்குதுன்னா, பாலு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தா அந்த இரவு காலையில அனௌன்ஸ்மெண்ட் 1994 அந்த ரேடியோல அனௌன்ஸ்மெண்ட் வருது. வீட்டுக்கு அன்று இரவு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தா இவருடைய மனைவி டுட்சியானா, அந்த இன்னொரு இனத்தை சேர்ந்தவர், டுட்சி இனத்தை சேர்ந்தவர். அங்கே இவருக்கு 3 குழந்தைங்க. இவருடைய மைத்துனர் வந்திருக்காரு. மைத்துனர் அப்ப எந்த இனம்? அவர் டுட்டு, அந்த சிறுபான்மையான டுட்சி இனம். அவருக்கு 2 குழந்தைங்க. எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா பிள்ளைகள்லாம் சாப்பிடுதுங்க, விளையாடுதுங்க. மைத்துனரோட இருக்கிறாங்க. அப்ப வெளியில ஒரு சத்தம் கேக்குது, கலவரமா இருக்கு. வெண்ணனை எட்டி பாக்குறாரு. நிறைய பேரு அவங்க ஒரு லாரியில வந்து பக்கத்து வீட்டுல முன்னாடி வீட்டுல இருக்க அந்த கூலி தொழிலாளி அவனையெல்லாம் கொடூரமாக கொன்றுகிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுனே தெரியல இவங்களுக்கு. அப்போ அப்புறம் கொண்டுட்டு போயிட்டாங்க. மைத்துனர் விடை பெற்றுக்கிறாரு. என்ன ஒரு பயத்தோட. மறுநாள் ஏகப்பட்ட பேரை கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே தங்கியிருந்தவங்க கொஞ்சம் பேரு. அது அந்த ஹோட்டல் 4 நட்சத்திர ஹோட்டல் மாதிரி. அங்கே யூஎன் ஆளுகள்லாம் தங்கியிருக்காங்க, யூஎன் இவங்களும் தங்கியிருக்காங்க. அந்த இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அகதிகள் மாதிரி வர ஆரம்பிக்கிறாங்க. இவரு மறுநாள் போய் ஏதோ சாமான்கள் வாங்கிட்டு போயிட்டு வர்ற போது காரு ஒரு பள்ளத்துக்குள்ள போறது மாதிரி இருக்கு. கீழே இறங்கி பாக்குறாரு, எல்லாம் மனித உடல்கள்லாம் வெட்டி கிடக்கு. எப்படியோ காரை ஓட்டிட்டு வந்துட்டாரு. இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அகதிகள் இதுக்குள்ள வந்து எல்லாரும் அந்த டுட்சியின மக்கள் இந்த ஹோட்டலுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு அதுலயே உளவு சொல்றவன் இருக்கா, அவன் அந்த ஹுட்டு ஆளுகளுக்கு சொல்லிடுறான். அப்ப பெரிய கூட்டமா வந்துட்டாங்க. வந்து உள்ள இருக்கவெல்லாம் வெளியில அனுப்பு, டுட்சியின மக்களை நாங்க கொல்லணும் அப்படின்னு பெரும் கத்துறாங்க. இவரு வந்து அவங்களோட கொஞ்சம் பேரம் பேசுறாரு. உங்களுக்கு இருக்கவங்க எல்லாம் இது வெளிநாட்டு ஹோட்டலு, அதனால இது ஆக்சுவலா இவர் மேனேஜர்னா இவருக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்ட மேனேஜர். முதலாளி எங்கேயோ இருக்க, நீங்க அதனால இது வெளிநாட்டு இது, நீ போயிடுங்கிறான். அவன் போறது மாதிரி இல்ல. அப்ப நிறைய பணம் கொடுக்குறாரு. அங்க டுட்சியினம் வந்து சேர்ந்தாங்க இல்ல, அவங்க கையில இருந்த நகை பணம் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப பெரும் பணத்தை கொடுத்து அவங்க எல்லாம் அவனை அந்த தற்காலிகமா சொல்லிடலாம். இருந்தாலும் இது கொஞ்சம் கொஞ்சமா தொடருது.
வர்ற அகதிகள் அதிகமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு செஞ்சில் வைச்சங்கம், அந்த சங்கத்துல இருக்க அந்த நன்னு என்ன பண்றாங்க, அங்க இருந்த அனாதை குழந்தைகள் ஒரு ஒரு சின்ன கூட்டம், அதையும் கொண்டாந்து இங்கே விடுறாங்க. இவருக்கு மறுக்கவும் முடியல, வச்சுக்கவும் முடியல. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு இதுல நடந்துட்டு இருக்கு. அப்ப உயரமான மரங்களை வெட்டுங்கள் அப்படின்ற ஒரு சிக்னல் வந்தாவே அவங்க கூட்டம் கூட்டமா ரகசிய வார்த்தை ரேடியோவில் சொன்னதும் கலவரம் வெடிக்கும். இப்ப மைத்துனர் என்ன ஆனாரு தெரியல, பிள்ளைகள் என்னாச்சுன்னு தெரியல. அஹ் அஹ் அதுக்கு மறுநாள் என்ன ஆகுது, அந்த நாட்டினுடைய அதிபர் மனா, வேற ஒரு பேரு இருக்கு, அவரை ஏர் கிராஷ்ல கொண்டுட்டாங்க, இறந்துட்டாரு. அதுக்கு இவங்க தான் செஞ்சாங்க, சிறுபான்மையர் தான் செஞ்சாருன்னு பரப்புறாங்க. ஆனா கடைசியில என்ன ப்ரூஃப் ஆச்சா, அந்த பேரினமும் சேர்ந்துதான் அந்த பேரினம் அதை ஒரு ரகசிய ஒரு ஒப்பந்தமா செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கொன்றடிக்கிறது ரொம்ப அதிகமாக கூடிருச்சு. கூடிட்டு பால் மைத்துனெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஹோட்டல் பணியாளர்கள் இவ்வளவு பேர் வர்றாங்க, நாங்க வேலை செய்ய மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அவங்களையெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கு. அப்புறம் முதலாளி போன் பண்ணி ஹோட்டலை மூட நினைக்கிறோம்னுங்கிறாரு. இவரு அவங்க கொஞ்ச நாளுக்கு பொறுத்துங்க அப்படி எல்லாம் சொல்லவும் முதலாளி ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா இவ்வளவு காலம் லாபம் பார்த்து கொடுத்த இது. அப்ப நாளுக்கு நாள் பிரச்சனை தீர்ந்துகிட்டே இருக்கு. அந்த ஐநா படையுடைய வீரரை கூட கொண்டுட்டாங்க. ஒரு இதை கொண்டு அவங்க ஹெல்மெட்டை தூக்கி இதுக்குள்ள போட்டாங்க. இவர் இந்த நிலையில இருக்காரு. அப்போ ஒரு ஒரு ஐநாவுல இதுகள்ல இருந்து ஒரு குரூப் அனுப்புறாங்க. அவங்க வரப்போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இவங்க உள்ளே இருக்கவங்களா மகிழ்ச்சி. பிரான்ஸ் முடிவு செய்ய அமெரிக்கா, பிரான்ஸ், இங்கிலாந்து நாட்டு படை வீரர்கள் வருகிறார்கள். தாங்கள் காப்பாற்றப்பட்டோம் அப்படின்னு நம்ம மகிழ்ச்சியா இருக்காங்க. ஆனா வந்திருக்கிற படை என்ன சொல்லுது, வெள்ளைக்காரர்களை மட்டும் காப்பாற்ற வந்திருக்கிறதாக அந்த வந்திருக்கிறதாக இவன் சொல்றான். இவங்க ரொம்ப என்ன பண்றதே தெரியல. அவன் எங்களுக்கு அதான் அது கொடுத்திருக்காங்க. அப்ப வெள்ளைக்காரர்களா வரிசையா போறாங்க. அப்ப ஒரு எழுதுறாரு, வெள்ளைக்கார அது ஒரு சிறுவன் ஒரு நாயை கூட தூக்கிட்டு போறான். ஆனா இந்த கருப்பின மக்கள் எல்லாம் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு நாயை விட ஒரு விலங்கை விட இவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி. அகதிகள் மட்டும் ஹோட்டலில் மிஞ்சுகிறார்கள், கருப்பினத்தைச் சேர்ந்த அகதிகள் மட்டும் குறிப்பின இதுல மிஞ்சுறாங்க. அப்ப இன்னும் அவங்களுக்கு வந்து கொல்ல வந்தா இவங்க பூரா பேரையும் கொன்றுவாங்கிற ஒரு ஸ்டேஜ் வருது. மறுநாள் காலை ஹூட்டு வெறியர்கள் ஹோட்டலுக்குள் நுழைந்து துப்பாக்கி முனையில் பாலை மிரட்டுகிறார்கள். பால் அந்த மேலிடத்துக்கெல்லாம் பேசி கீசி அவங்கெல்லாம் அங்க இருந்து நாங்க வெளிநாட்டுல அந்த அந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர் எல்லாம் கொடுக்கவும் சரின்ட்டு, இது அகதிகள் முகாம் இல்லை, இது ஒரு ஸ்டார் ஹோட்டல் அப்படிலாம் சொல்லி நீங்க அப்படிலாம் சொல்லவும் அவங்களுக்கு கொஞ்சம் அப்ப போயிட்டாங்க. அவங்க இவரு அங்க இருந்தவங்க எல்லாம் கூட்டுறாரு. கூப்பிட்டு கருப்பின மக்கள் எல்லாம் கூப்பிட்டு, ரொம்ப நீங்க விசா இருக்கவங்கலாம் ரொம்ப இதுல இருக்கு, ஆனாலும் கொஞ்சம் நமக்கு உதவிகள் வரும்னு தெரியுது, நீங்க அந்தந்த நாடுகளுக்கு போயிருங்கிறாங்க. சரின்னு மறுநாள் காலையில 7 மணிக்கு போறதா அந்த கருப்பின மக்கள்லாம் ரெடி ஆயிட்டாங்க. ரெடி ஆகி இதுல ஏறுறாங்க. அதாவது யார் யார்கிட்டலாம் விசா இருக்கு, பக்கத்து நாடுகளுக்கு உறவினர்கள் கூப்பிட்டாங்க அப்படிங்கெல்லாம் ஏறுறாங்க. இவருக்கு அந்த அந்த வாய்ப்பு இருக்கு. யாரு, பாலுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு. அவனுக்கு கவலை, தம்பி என்னன்னா அவனுடைய பிள்ளைகள்லாம் என்னாச்சுன்னா அவனுடைய ஒய்ஃபுக்கு அந்த கவலை இருக்கு. வண்டிகள்ல ஏறுற போது திரும்பி பார்க்கிறார். அவன் மறுநாள் வந்து பார்த்தா அந்த விசா கிடைக்காம உயிருக்கு பாதுகாப்பு இல்லாம அதுக்குள்ள இருக்க அகதிகள் இவரை பார்த்து கண்ணீர் மல்க உள்ள நின்றுகிட்டு இருக்காங்க. விசா கிடைக்காதவங்க, கிடைக்கிறவெல்லாம் ஏறிட்டாங்க. இவரு உடனே ஒரு ரகசியமா ஒரு ஒரு உறவினர் அந்த இதுல போறவங்கிட்ட உறவினர்கிட்ட என் ஒய்ஃபையும் பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு அந்த வண்டி புறப்படுற போது குதிச்சுட்டாரு. குதிச்சு இவர் ஹோட்டலுக்கு வந்துட்டாரு. வந்த போது அந்த அது ரொம்ப தூரம் போயிடுச்சு. ஆனா அங்க இருக்க உளவாளி ஹிட்டு இனத்தை இருக்கான்ல,
அவன் அங்க சொல்லிட்டான். அவன் அந்த இடக்கலவரம் செய்யறவங்கள்ட்ட அவங்க இந்த இத பஸ்ஸை நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டி அவன் கொள்ள வரவன் அந்த பஸ் திரும்பவும் இவர்களுடைய இதுக்கே வந்துருது. இதுக்கு அந்த ஹோட்டலுக்கே வந்துருது. இந்த நிலைமையில ஐநா படைகள் எல்லோரையும் காப்பாற்றி திரும்பவும் ஹோட்டலுக்கே அழைத்து வருகிறார்கள் அந்த அந்த படைகள். இதற்கிடையில் டுட்சி இனத்தைச் சேர்ந்த இன்னொரு தீவிர வாய்ப்பு என்ன ஆகுதுன்னா, ஒரு அமைப்பு இன்னொரு கலவர அமைப்பு ஆகுது. அந்த டுட்சி இனம் இருக்காங்கல்ல, அவங்க பக்கத்துல இருக்க நாடுகள் எல்லாம் வச்சு அவனும் கொஞ்சம் ஈக்குவலா வந்துட்டான், அந்த சிற்றினமா இருந்தவன். அப்ப ஒரு ட்ரூஸ் ஏற்படுது. இதற்கிடையில் டுட்சி இனத்தைச் சேர்ந்த இன்னொரு தீவிரவாத அமைப்பு நகரத்தில் பெரும்பகுதியை தங்கள் கட்டுக்குள் கொண்டு வருவதால் இரண்டு இனத்தவர்களுக்கும் தங்களுக்குள் ஒரு ஒப்பந்தம் சம்மதிக்கிறாங்க. அப்ப கலவரம் முடிவுக்கு வருது. மறுநாள் எல்லாரும் ஐநாவின் வாகனங்களில் கிளம்புகிறார்கள். கிளம்பும் பால் ஹோட்டலை பூட்டுகிறார். ஒரு நாள் திரும்பி வருவோம் என்ற நம்பிக்கையுடன் யாருமற்ற ஹோட்டலை பூட்டிய கண்ணாடியின் கதவுகளின் வழியே பார்க்கிறார். அப்ப அந்த அகதிகள் நிரம்பிய வாகனம் போகுது. போய் ஐநா எல்லாம் சேர்ந்து ஒரு முகாம் வச்சிருக்காங்க. அங்கே அந்த ஒரு நன் இருக்காங்கல்ல, அவங்க குழந்தைகள் அவங்களோட இருக்கு, பல குழந்தைகள். அந்த குழந்தைகள்லாம் பார்க்கவும் தேடுறாங்க. அங்கே இதுல கொல்லப்பட்டவர்கள் எழுதப்பட்டவர்களுடைய பேர்கள்லாம் இருக்கு. இவன் போய் தேடி தேடி பாக்குறா. அவன் இதெல்லாம் எவ்வளவு கொடுமை. நிறைய விபத்துக்கள்ல இருந்தவங்ககிட்ட அந்த பேர் இருக்கா, உறவினர் பேர் இருக்கான்னு தேடுறதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்பவே நம்ம இந்தியாவில விமானங்கள் நடக்கிற போது இறந்தவர்களுடைய பேர்ல உறவினர் இருக்கான்னு இவன் தம்பியையும் இதையும் தேடுறான். இல்ல, அழுகிறா. ஆனா இந்த இவ கூட்டிட்டு வந்தாள்ல அந்த நன்னு, அதுல இவர்களுடைய 2 பிள்ளை அதான் வயிற்றுடைய 2 பிள்ளைகள் இருக்கு. இவ போய் கட்டி பிடிச்சுக்கிற அவருடைய மனைவி. அங்கே எல்லாரும் இருக்கிற போது ஒரு 2 பெண் குழந்தை இருப்பதை பார்க்கிறாள். ஓடி சென்று அவர்கள் இருவரையும் அணைத்துக் கொள்கிறாள். பால் டுட்சியாரா இருவரும் தங்கள் குழந்தைகளுடன் அங்கிருந்த அனைத்து குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு நடக்கிறார்கள். அனாதை குழந்தைகளின் கூட்டுப்பாடல் இசை என ஒலிக்க துவங்குகிறது. கூட்டுப்பாடல். காட்சி உறைந்து இருளும் திரையில் பால் ருவாண்டா நாட்டின் கிகாலி நகரத்தில் இருந்த ஹோட்டலில் 1268 அகதிகளை தன் பாதுகாப்பில் வைத்து காப்பாற்றினார். இன்றும் பெல்ஜியம் நாட்டில் தனது குடும்பத்துடன் உயிர் வாழ்கிறாள் என்று எழுத்துக்கள் தோன்றி மறைகின்றன. அப்படின்னா அந்த இதுல முடியுது. இதுல சில நுணுக்கமான காட்சிகளை எழுதுறாரு. அந்த படம் வந்துருச்சோ எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க, கூட்டிட்டு போயிரும் ஐநா படம். ஆனா வெள்ளைக்காரன் மத்தம் தான் போகலாம்னு சொன்னது அங்க இருக்கவங்களை எல்லாம் இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியும். கூட எடுத்து செல்லும் வெள்ளையர்கள் குழந்தைகளை அழைத்து அவருக்கு ஹேங் ஆயிடுது. அவருக்கு தெரியாது என்ன பிரச்சனைன்னா, அவருக்கு தெரியாது சார். ஆளும் டுட்சியார் அவன் பேசிக் கொள்றது ஆங்கில படம் 2004 அந்த பிள்ளைங்களை பாக்குறாங்கல்ல. அப்போல இருந்தே இதுங்களையா. அதுக்கப்புறம் அதாவது அப்ப எல்லாரும் அனாதை பிள்ளைலாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடிக்கிட்டு வர்றாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது பாடலோட அது முடியுது. இவரு இன்னும் உயிர் வாழ்கிறார், 1268 பேரை காப்பாத்தினவரு அப்படின்னு அங்க ஒளிருது. இவர் சிறப்பான சில காட்சிகள் அதுல சொல்றாரு. அந்த வர்ற போது விழுகிறது அதுகளை எல்லாம் சொல்றாரு. 2004 வெளியாகி 2002 தான் அவர் புத்தகத்தை எழுதியிருக்காரு. 2004 இதை எடுத்தவரு டெரி ஜார்ஜ் அப்படின்னு. இவர்கள் எல்லாம் யூகேலயும் இருக்காங்க. அமெரிக்க படமாவும் இது வருது. அந்த மாதிரிதான் 2 படமும் இருக்கு. இப்போ இதுல நம்ம ஆடு சொல்றாரு, நம்ம முடிக்கிறவரு, கடல் வழி தவறியவர்களை டால்பின் மீன்கள் காப்பாற்றியதாக செய்திகள் வருது. கடல்ல தவறினவர்களை டால்பின் மீன்கள் எல்லாம் காப்பாற்றி கரை சேர்த்ததாக
இது வருது, செய்திகள்லாம் வருது. ஆனால் மனித வறிய மீனவர்கள் எல்லைப்படையினர் சுட்டுக் கொள்வதாக செய்திகள் வருகின்றன. சாதி, மதம், நிறம், இனம் என விருப்பதற்கும் பிரிப்பதற்கும் 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இணைப்பதற்கு பாலிடம் இருந்தது போல மனிதாபிமானம் ஒன்றுதானே காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு இந்த கதையை முடிக்கிறாரு. ரொம்ப பாதித்த கதை. சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மாத்திரம் நான் பார்த்தேன். இது அவசியமாக இது பிரேம்ல கிடைக்குதுன்னு எழுதியிருக்காங்க, பார்க்கலாம். ஆனாலும் இந்த கதையை படிக்கிற போதே இது ரொம்ப மனசை பாதிக்குது. ரொம்ப இந்த உலகத்தினுடைய இயல்பை அது சொல்லுது. த பியானிஸ்ட்ங்கிறத அடுத்த கதை. அத வேகமா சொல்லிடுறேன் பேரு சொல்லுங்க, சரியா கேட்கல. எது? பியானிஸ்ட் அடுத்த கதை. பியானிஸ்டா? ஓகே ஓகே. நீங்க போயிடுங்க. ஓகே ஓகே. த பியானிஸ்ட்ங்கிறது தான் கதை. அது ஒரு இதுவும் இதே மாதிரி, அதாவது இது 2000 இவ்வளவு எல்லாம் வந்து 1994 நடந்தது. இது 44 நடந்தது. 50 ஆண்டுகள் கழிச்சு அதான் நடக்குது. அதுக்கப்புறம் நீங்க இலங்கையை நீங்க பார்த்தாலும் சரி, இப்போ மணிப்பூரை பார்த்தாலும் சரி, எங்கெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு. இங்க ஹமாஸ பாக்குற போது அதுவும் இனமதம் அந்த மாதிரி தான் எல்லா இதுவும் வலுத்தவன் இழைத்தவனா அடிக்கிறான். நிறைய இடங்கள்ல இந்த பியானிஸ்ட் எல்லாம் ஒரு இடம் வருது, போய் கொல்றாங்க. ஒருத்தனால எந்திரிக்க முடியல, வீல் சேர்ல இருக்காரு, அந்த வீல் சேரோட தூக்கி போட்டுறாங்க. எப்படி அந்த ஜெர்மனி எவ்வளவு அந்த கொடுமை நடந்துச்சுன்னு அந்த கதை, அந்த இடம் வருது. இது என்ன இருக்குன்னா, முதல்ல இவர் அழகா எழுதுறாருன்னு சொல்லல, இது 2002 வந்தது. ரோமன் போலன்ஸ்கி அப்படிங்கிறவர் வெளியிட்டது. போலண்டுல இது நடக்கிறதாக கதை. இது அதிகாலையில் மீது நம்ம வீட்டு மீது எங்கள் போர் விமானங்கள் பறக்கும் என்று யாராவது சொன்னால் நமக்கு சிரிப்பு தான் வருது. நம்ம பக்கத்துல அதெல்லாம் நம்ம பார்த்தது இல்லைங்கிறார். நம்ம இங்கெல்லாம் போர் விமானம் பறக்கும்னு நினைச்சா யாராவது நினைப்போமான்னு கேட்கிறார். போர் என்பது வெறும் சொல்லுதான் நமக்கு. அது புள்ளி விவரம் தான் நமக்கு. இங்க இருக்கவங்களுக்கு, தமிழகத்திலேயோ இங்க இருக்கவங்களுக்கு அந்த போருங்கிறது புள்ளி விவரம் தான். அப்ப அது அதுல இருந்தா அத்தனை போர் ஒரு இசைக்கலைஞனின் பயங்கரமானது, அது இருக்க பாதிப்பு பயங்கரமானது மனித வாழ்வில். அத்தகைய போர் ஒரு இசைக்கலைஞரின் வாழ்க்கையில் நிகழ்த்தும் பாதிப்பை மிக துல்லியமாக பதிவு செய்கிறது தி பியானிஸ்ட். 1939 வருடம், போலந்து நாட்டின் தலைநகரம். இந்த ஆளு ஸ்பில்மேன் அப்படிங்கிறவரு இதுல வானொலி நிலையத்துல பியானோ வாசிக்கிறவர். அவரு வானொலி நிலையத்துல அதை வாசிக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்கே குண்டு விழுகுது. குண்டு விழுந்தா எல்லாம் இருக்கதெல்லாம் ஓடுது, எல்லாரும் வெளியில கத்துற சத்தம் கேட்குது. இவரு அப்படியே என்ன பண்ணது தெரியல, அந்த கட்டடத்தை விட்டு வெளியில ஓடியாடுறார். கட்டடத்தை விட்டு கொஞ்சம் தூரம் ஓடியாந்துட்டு இருக்க போது ஒரு பொண்ணு அவளை பாக்குறா. அந்த பொண்ணு இவரை ரெகக்னைஸ் பண்ணிக்கிட்டு, உங்களுடைய பியோனா வார்த்தையை எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறா. அவர் சொல்றாரு, உயிருக்கு அவ்வளவு பயத்துல ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாக்குற பொண்ணு அந்த டோரத்தா அப்படிங்கிற அந்த பொண்ணு இவளை பார்த்துட்டு அது ரொம்ப நல்லா இருக்குன்னு அந்த சூழல்ல ஒருத்தர் 2 பேருக்கு அது டோரதா அடையாளம் கண்டு அவள் வாசிப்பை புகழ்கிறாள். இது 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 பலருக்கும் நிகழலாம். ஒரு இதுல இருக்கவங்க, சார் நீங்க இப்படி ரொம்ப நல்லா நடத்துறீங்க அப்படின்னு ஸ்ரீவன் சார் ஒரு அவசரத்துல போறது கூட யாராவது சொல்லலாம். அப்படிலாம் சில நேரங்கள்ல எல்லாருக்கும் நிகழுது. அந்த மாதிரி அது கொடுமையான நேரம். அப்ப அவன் வீட்டுக்கு வந்துடுறான். ஏன்னா அந்த வெளியில விழுந்து அந்த இதை விட்டு வீட்டுல வர்றான். வீட்டுல எல்லாரும் கலவரத்தோட இருக்காங்க. எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாத இருக்கு. ரேடியோவில் போர் துவங்கி விட்டதுன்னு அறிவிப்பு வருது. தெருக்கள் எல்லாம் ஹிட்லரின் ஜெர்மானிய படைகள், அவர்கள் படைவீரர்கள் ரோந்து வருகிறார்கள். எல்லா இடத்துலயும் ஒரே பதட்டம். யூத இனத்தை சேர்ந்தவன் இந்த ஸ்பில்மேனு, அந்த அவ நல்லா இருக்குன்னு சொன்னால
அது மறுநாள் அவ சந்திக்கிற போது இவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு போட்டா அந்த அங்க கடைக்கு போனா இங்கு யூதர்களுக்கு பொருட்கள் விற்கப்பட மாட்டாதுன்னு எழுதியிருக்கு. ஒரு பார்க்குள்ள போய் உட்காருவோம்னு நினைக்கிறாங்க, இங்கு யூதர்கள் உள்ளே நுழையக்கூடாதுன்னு எழுதியிருக்கு. ஒரு வரந்தாவில உட்கார முடியல. எல்லா யூதர்களும் ஒரு ஸ்டார் மாதிரி ஒன்று அணியணுங்கிறது அடுத்த இது வருது. அது 8 இன்ச் இருக்கணும், அந்த இடைவெளி 1 இன்ச் இருக்கணும். இப்படியெல்லாம் யாரெல்லாம் அதை கட்டியிருக்காங்களோ அவங்கள பார்த்து தாக்க முடியுது. இந்த கொல்றது இந்த வரப்போகுது. இந்த முதல் கொடுமைகள்லாம் வந்துட்டு இருக்கு. அப்பதான் உள்ள அரங்கேறுது. இடமில்லைன்னு சொல்றாங்க யூதர்களுக்கு. அப்ப வலது கையில் சின்னமாக ஒரு பேட்ச் அணிந்து கொள்ள வேண்டும்னு இது வருது. அது கட்டியிருக்கும் யூதர்களை எளிதில் அடையாளம் கண்டு ஜெர்மனியவர்கள் தாக்க துவங்குகிறார்கள். மறுநாள் யூதர்களுக்கு குடியிருப்பு அமைக்கிறதா சொல்றாங்க. அங்கே அந்த வார்சாவில 4 லட்சம் யூதர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப குறைச்சலான இடத்துல நான் குடியிருப்பு அமைக்கிறேன், எல்லாரும் அங்க போ அப்படிங்கிறாங்க. இவர்கள் மூட்டை முடிச்ச தூக்கிட்டு வேற வழி இல்லை, போர் துவங்கியதாக வேறு அந்த மாதிரி அந்த இதுக்கு போறாங்க. போற போது பிள்ளைகள்லாம் அந்த பொம்மையை தூக்கிக்குதுங்க. இவங்க ஏதோ கொஞ்சம் இருக்க சாமான்களை தூக்கிறாங்க. அங்கே போறான். இவன் வருமானமே இல்லாததுனால அவன் என்னத்தை பண்றான், குடும்ப வறுமையை போக்க பியானோவை விற்கிறான். அதத்தான் ஒரு மூச்சா வச்சிருக்கவன் அந்த பியானோவை விற்கிறான்னா அப்ப அவனுக்கு எவ்வளவு அந்த கொடுமையான அந்த வறுமை. அப்ப 31 அக்டோபர் 1940 எல்லாரும் அங்க அந்த அதுக்கு போறாங்க. குழந்தைகள் தங்கள் பொம்மைகளோடும் பெரியவர்கள் பெட்டி படிக்கையுடன் சோழ்ந்த முகத்துடன் அங்கே ஒதுக்கப்பட்ட குடியிருப்பு போறாங்க. கூட்டம் கூட்டமாக போறாங்க. அந்த வழியில டோரராவை கூட பாக்குறான். அவன் 2 பேரும் எப்ப சந்திக்க போறோம்னு தெரியலேன்னு அவன் பிரிகிறான். அப்ப சிறிய குடும்பம் அங்கே ஸ்பில்னருடைய குடும்பம் இருக்கு. அங்கே ஒரு சின்ன ஹோட்டல்ல இவன் வாத்தியம் வாசிக்கிறான், பியோனோ அங்க வாசிக்கிறான். அவங்க சேர்ந்து வறுமை, நாஜி படைகளின் கொடுமை இந்த மாதிரி இருக்காங்க. திடீர்னு நாஜி படையில வருது. அங்க வந்து இவங்க தங்கி இருக்க ஒரு வீட்டுக்கு வருது. அங்க இருக்க இதுகளையெல்லாம் விளக்குகள் எல்லாம் அடைக்கிறாங்க. உள்ள நுழைஞ்சிருச்சு. ஒவ்வொரு இடமா பார்த்துக்கிட்டு போறாங்க. அங்கே நான் சொன்னபடி ஒருத்தர் இந்த கண்டவளையெல்லாம் கொல்றான் யூதர்களை. அப்ப அந்த இவரு எந்திரிக்க முடியாதவரை அவரை தூக்கி நாற்காலியோட வெளியில எறிகிறாங்க. இந்த மாதிரி கொடுமைகள் அங்க நடக்குது. யூதர்களை அப்ப நாஜி படையில இருந்து போலீஸுக்கு யூதர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுல அதாவது யூதர்கள்ல நல்ல வலுவா கொஞ்சம் ஒத்து வர்றது மாதிரி இருக்கவங்க எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுல இவங்களுக்கு சொந்தக்காரன் இட்சாக் அப்படின்னு ஒருத்தன், அவனும் போலீஸா இருக்கான். அப்ப ஸ்பில்மேனை கூப்பிடுறான். இவன் ஸ்பில்மேன் நான் வரலேன்றான். அவன் அவ்வளவு உறுதியா இருக்கான். இப்படி அடிக்கிறது அவன் மனசு அவ்வளவு பாதிச்சிருக்கு. அவன் அங்க போயிருந்தா இட்சாக் மாதிரி அவனும் ஒரு போலீஸ்காரனா போயிருக்கலாம். ஆனா போகல. அப்ப போனா யாரா யூதர்களை கொள்ளல. அப்ப குடியிருப்புகளை வேற இடத்துக்கு மாற்றும் வேலை நடக்குது. ஒரு பெண்ணு எங்களெல்லாம் எங்க குடியிருப்புல இருக்கவங்கள கொஞ்சம் பேரை வெளியிடுறது, எங்களெல்லாம் எங்க கொண்டு போறாங்கன்னு கேட்கிறான். உடனே அவளை கொள்றாங்க என்று கேட்கிறாள். பதிலாக அவள் நெற்றியில் துப்பாக்கி தொண்டு விடுகிறது. 16 ஆகஸ்ட் 1942ங்கிறாரு. அப்ப 2 ஆண்டுகள் இப்படியெல்லாம் அந்த இதுல இருந்து அலையிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, கடைசியில எங்கே கடைசி பயணத்துக்கு கூட்டியிருப்பான் 1942 16 ஆகஸ்ட்ல எங்கே அழைத்து செல்லப்படுவோம்னு தெரியல. வழியெங்கும் எல்லாரும் இறந்து கிடக்காங்க. மனித உடல்கள் தான். தாகத்தால் இறக்கும் தன் குழந்தைக்கு தண்ணீர் கட்டு வளைய பெண் தன் அம்மாவை காணாமல் தேடி அழையும் குழந்தை என்று கூட்டமாக மனிதர்கள் அலையும் அந்த இடமே சோதனை தருகிறது. இது மாதிரி அது காட்சிகள் எல்லாம் வர்ணிக்கிறாரு. அழுகும் குரல் நெஞ்சத்தா இருக்கிறது. அதாவது ஒரு பிள்ளை கத்த போது அதை கத்தாம வாயை அமுக்குறா, அந்த பிள்ளை இறந்தே போயிடுது. தாயே அந்த பிள்ளை இறந்தே போயிடுது. அந்த மாதிரி கொடுமைகள்லாம் இருக்கு.
எல்லாரும் சித்திரவதை முகாமுக்கு அழைத்துச் செல்லும் ரயில் வருகிறது. அனைவரும் ரயிலை நோக்கி வரிசையில் நடந்து செல்கிறார்கள். இந்த நேரத்துல என்ன பண்ணா, அந்த இச்சுக்காக்கு இருக்கான்ல, அவன் போலீஸ். அவன் ஸ்மெல்மேனை மட்டும் அந்த கூட்டத்திலிருந்து இழுத்து தனியே தள்ளிடுறான். அந்த வரிசை போய்கிட்டு இருக்கிறதுல மற்றவங்க எல்லாம் போகிற குடும்பத்தை பிரிந்த ஸ்மெல்மேன் இதற்கு யாருமற்ற தெருவில் தனியே அழுது கொண்டே நடந்து வருகிறான். அவன் அதுல இருந்து பிச்சு விட்டுட்டான். இவன் யாருமற்ற தெருவில தனிமையோடு அழுதுகிட்டே போறான். அப்ப அந்த எங்கே போகுதுன்னு தெரியாத அந்த ரயில் பயணமா திரும்பி வராத ரயில் பயணத்தை பார்த்து கொண்டே அவன் அழுது கொண்டே போறான். அப்படி போற அந்த ஒரு பாடகியை சந்திக்கிறான். அவன் கொஞ்சம் உதவுறா. அந்த டோரதி, அந்த பழைய காதலி இருக்காள், அன்னைக்கு பார்த்து இவனை நல்லா இருக்குன்னு சொன்னால, அவன் ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டா. அவ கொஞ்ச நாள் இவனுக்கு உதவுறா. அதுக்கப்புறம் இப்படியே ஒவ்வொரு ஜெர்மானியர்கள் விட்டுட்டு போன பகுதிகள்லாம் இருக்குல்ல, தங்கி இருக்கும் பகுதிகள்லாம் இவன் போய் அப்படி அங்கே கிடைச்சதெல்லாம் சாப்பிட்டு உயிரை கையில பிடிச்சிட்டு தெரியுறான். போர் முடிவுக்கு வர துவக்க காலம் வரப்போகுதுன்னு தெரியுது. கிளம்பிய படையினர் சிக்னல் ப்ராப்ளம் தான், சரியா வராது சில நேரம். சார் உங்கள வாசிச்சா சத்தம் கட்டுருமே, சிக்னல் கேட்கல. அப்ப நடுவுல சரியா கேட்கல. போர் முடியும் துவக்க காலம் சொன்னீங்கல்ல, அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. மறுபடியும் ஹேங் ஆயிடுச்சு சார். மறுபடியும் ஹேங் ஆயிடுச்சு சார். நீங்க சொன்னதே அவரு கேட்டிருக்குமோ இன்னும் ஒருவேளை. அந்த பியானோ வாசிக்கணும்னு பாக்கறா, கேட்கலையா? கேக்குதா? இல்ல சார். ரவி சார் சொல்லுங்க. இந்த போர் முடியும் துவக்க காலம் இருக்கு இல்லையா, ஆரம்பிச்சீங்க இல்லையா, அதுல இருந்து நீங்க சொல்லணும். அதுக்கப்புறம் ஒண்ணும் கேட்கல. திரும்ப நீங்க சொன்னதே அவரு கேட்டிருக்காரு. ஆமா. ஹேங். ஏன்னா ஒரு தடவை பாண்டிச்சேரியில இருந்து யாரோ ஒருத்தர் பேசும்போது இந்த மாதிரி தானே ஆச்சு. ஃபுல்லா அது ரொம்ப மோசம். சார்ஜாவே சிக்னல் வருது. ஏன்னா அவர் மொபைல் டேட்டால இருந்து பேசுறாரு. ஓ, கேக்குதா? இல்ல சார். இப்ப நாங்க சொன்னது கேட்டுதா உங்களுக்கு? நல்லா கேக்குதே. போர் முடியும் தருணம் சொன்னீங்களா, அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்க. போர் முடியும் துவக்க காலம். சரி. அந்த ரஷ்ய படைகள் வர பாக்குது. அதனால ஓரளவு போர் முடிஞ்சிரும்னு தெரியுது. இவன் என்ன பண்றான், ஒரு அபாண்டன்ட் ஹவுஸுக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்கான். அப்ப கேக்குதுல? கேக்குது. அங்கே ஒரு பியானோ இருக்கு. அங்க இருக்க பாசி பிடிச்ச தண்ணிய குடிக்கிறான். அந்த பியானோவை வாசிக்கணும்னு கையை அப்படியே துருங்குது. இவன் அதாவது வாசிக்கிறது மாதிரி பாவனை பண்றான். அந்த பியானோவை வாசிக்கிறது மாதிரி பாவனை பண்றான். ஆனா சவுண்ட் இல்லை, ஏன்னா பாவனை தானே பண்றான். அப்ப இவன் மனதிலிருந்து அந்த இசை எழுகிறதாக இங்க பரவுது. இவன் வாசிக்கல, வாசிச்சா சத்தம் கேட்டுருமே, எவனாவது வந்துருவானோ. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க போது எழுத்த மாதிரி ஒரு ஜெர்மானிய வீரன் வந்துடுறாரு. அதிகாரி அவர். அந்த ஜெர்மானிய அதிகாரி நிக்கிறாரு. இவன் அப்படியே திடுக்கிட்டு போறான், கொன்றுவாரோன்னு நினைக்கிறான். அவரு நீ யார், நீ பியானோ கலைஞரான்னு கேட்கிறாரு. ஆமாங்கிறான். பியானோ கலைஞர். அவருக்கு ஒரு பியானோல ரொம்ப ஒரு பிரியம் அவருக்கு. அவர் வாசிக்க சொல்றாரு. இவன் வாசிக்கிறான். உயிரே அப்படி உயிரோட இருந்தே அப்படி அவளை உயிரை அதுல விட்டு வாசிக்கிறான். பசியால் கலைத்து போன ஸ்மெல்மேனின் விரல்கள் மெல்ல மலர்கின்றன. விரல்கள் மலர்கின்றனவா. அந்த விரல் என்னாச்சோ தெரியலையே. கேக்குதுங்களா? கேக்குது. அந்த விரல்கள் மலருகின்றன. மெல்ல மரணத்தில் அருகில் இருக்கும் ஸ்மெல்மேன் தன்னை மறந்து பியானோவை வாசிக்கிறான்.
அவன் அந்த வாசிக்க வாசிக்க அந்த ஜெர்மானியன் அவன் ரொம்ப ஒருங்கனா அந்த பெரிய அதிகாரி. அவன் என்ன பண்றான், கொஞ்சம் உணவு இந்த 4-5 நாள்ல முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் போரு அப்படின்னா 5-6 நாளைக்கு உள்ள உணவை கொடுக்குறான். அவன் போத்தி இருந்த கோட்டை, அவன் போட்டிருந்த அந்த அதிகாரி போட்டிருந்த கோட்டை கலட்டி இவங்கிட்ட கொடுத்துட்டு அவன் போயிட்டான். அந்த நிலைமையில அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கான். ரஷ்ய படைகள் வந்துருச்சு. பரவ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் வெளியே போறாங்க. வெளியே போய் அந்த போர் முடிவுக்கு வருது. இந்த ஜெர்மானியர்கள் மிச்சம் இருந்தாங்கல்ல, அவங்களை எல்லாம் ரஷ்ய படை கைது செய்யுது. கொடுமையை பாருங்க மறுபடி. அவங்களை கைது பண்ணி ரயில்ல கூட்டிட்டு போகுது. ரயில்ல ஏற போகுது, வரிசையில நிக்கிறாங்க. அப்ப இந்த ஜெர்மானிய அதிகாரி இருக்காருல்ல, அவரு அந்த அந்த வரிசையில நிக்க வேண்டியது இருக்கு. அதாவது அவரை கொல்ல கூட்டிட்டு போறான் ரஷ்ய படை, ட்ரெயின்ல ஏத்த போறான். அந்த நேரத்துல அந்த அவரு எனக்கு ஸ்பில்மேன் நான் காப்பாத்துறேன் அப்படின்னு ஒருத்தட்ட சொல்றாரு. ஸ்பில்மேனுக்கு அது தெரிய வருது. ஸ்பில்மேன் அவரை காப்பாத்துறதுக்காக ஓடுறான். ஆனா அவன் போய் சேர்றதுக்குள்ளார அவரு அந்த அந்த ரஷ்ய படையினுடைய ட்ரெயின்ல ஏறிட்டாரு. என்ன கட்டாயம் ஏறி அது விலகிருச்சு. இவன் அதை பார்த்துக்கிட்டே நிக்கிறான். அந்த மாதிரி சோகத்துடன் திரும்ப ஸ்பில்மேனின் வெறுகடி பியோனின் மீது ஊர்ந்து செல்லும் இப்ப பார்க்கிறார். அதற்குள் ரஷ்ய படைகள் அனைவரையும் தண்டனை கொடுக்க அழைத்து சென்று விடுகிறார்கள். சோகத்துடன் திரும்பும் ஸ்பில்மேனின் விரல்கள் வந்து பியானோவின் மீது ஊர்ந்து செல்ல வாழ்வின் தீராத இசை பரவத் தொடங்குகிறதாம். வாழ்வின் தீராத இசை. போலந்தில் 88 வயது வரை வாழ்ந்து 2000 ஆண்டில் இருந்த ஸ்பில்மேன் தன் உண்மை கதையை அடிப்படையாக கொண்டு எழுதிய தி பியானிஸ்ட் என்ற நூலின் திரைப்பட வடிவமே இது. அது அந்த அவருடைய இசையோட அப்படியே அதை முடிக்கிறாங்க. அப்போ இதுல எத்தனை இந்த பல இதுகளை இவர் பின்னாடி எழுதுறாரு. ஒரு இடத்துல எல்லாரும் அந்த சித்திரை விதயம் அந்த முகாமுக்கு போறாங்களாம். முகாமுக்கு போற போது உயிர் நிச்சயமாங்கன்னு தெரியல. அப்ப என்ன பண்றானா, ஒரு பையன் ஒரு சாக்லேட், அந்த சாக்லேட்டை அதிக விலைக்கு விற்கிறானா ஸ்பில்மேன்ட்ட. அதை வாங்கி அவன் 5 ஆக்கி 5 குடும்பத்தாருக்கு கொடுக்குறானா, 5 பேருக்கும். அந்த நிலையில கூட ஒருத்தன் பேராசைப்படுறது, அவனை இருப்பானா தெரியல, இவனும் இருப்பானான்னு தெரியல. அங்கேயும் மனிதனுடைய பேராசையை சொல்றான். இந்த அடக்குமுறை எல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கு. இது வாழ்வினுடைய பக்கங்கள்ல அது இருந்தது மனிதர்களுக்கு. அதாவது சொந்த இந்த மாதிரி இந்த படம் மனித உணர்வுகள் 3 ஆஸ்கர் விருதுகள், கேன்ஸ் திரைப்பட விருது என்று விருதுகளை குவித்த படம். இயக்குனர் ரோமன் போலன்ஸ்கி. எல்லாருமே இதுகள்ல பாதிக்கப்பட்டவர்களாகவும் இருக்காங்க இந்த கதையும். அப்ப இந்த பேரினவாதம் எங்கேயெல்லாம் ஒரு அதிகாரம் அதிகங்கள் கூடுதோ அப்போவெல்லாம் இந்த இவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள். அதாவது அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள், அடிமைகளாக போனவர்கள், குரல் இல்லாதவர்கள் எல்லாம் எவ்வளவு பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத அதுலயே கொஞ்சம் மனிதநேயம். 2 கதையும் ஒரே ஒரு சூழல் தான். 50 ஆண்டுகள் இடைவெளி சூழல் இது நடந்துகிட்டு இருக்கு. இந்த கூட நம்ம மணிப்பூர் போன்ற இடங்கள்ல பார்க்கிறோம். அங்கே காசால் எல்லாம் தொடர்கிறது. அப்ப இவ்வளவு இது 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 ஒரு மனித வாழ்க்கையில, அதாவது வரலாற்றுல ஒரு தீராத கரும்புள்ளிகளாக இருக்கு. ஆனால் இந்த பாடங்களை பார்த்து எவ்வளவோ மனித அதாவது நேயத்தோடு நடந்து கொண்டவர்களும் இருக்கிறார்கள், நடப்பவர்களும் இருக்கிறார்கள்ங்கிறது கொஞ்சம் மனசுக்குதான் இருக்கு. அப்ப இந்த 2 அருமையான கதைய பல இணையச்சிக்கல்களோடு நான் வழங்க ஏற்ப முடிஞ்சிச்சு. நீங்க அதை தொடர்ந்து கேட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு நண்பரையும் திருமிகு ஸ்ரீமன் ராஜ திருமிகு மாலத்தி அந்த இணையரையும் வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமை சார்.
மகிழ்ச்சி. சிக்னல் தான் அப்போ அடிக்கடி உங்களுக்கு ஹேங் ஆகுது. எப்பயுமே அது நடக்கிறது தான் உங்களோட அந்த சூழ்நிலையில உங்களுக்கு வந்து மொபைல் டேட்டான்றதுனால கம்மியா வருது. ஆனா மத்த மீட்டிங்ல நீங்க பேசும்போது எந்த தரங்களும் வராத வருது. அது எப்படி? இல்ல இன்னைக்கு ரொம்ப நேரம் இத பயன்படுத்திட்டேன். ஓ, இன்டர்நெட்ட அது கடைசி இதுவா என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு தெரியல, என்னன்னு எனக்கு புரியல. எனக்கு அதுதான் டவுட். ஏன்னா நீங்க மத்த தரத்தெல்லாம் பேசும்போது இப்ப அன்னைக்கு கூட மாலதி அன்னைக்கு பேசும்போது மாலதி வந்து எந்த தரங்களும் இல்லாத அழகா போச்சு மீட்டிங். எல்லாம் நிறைய நல்லா போகுது. இன்னைக்கு ஏதோ என்ன சிக்கல் தெரியல. மைண்ட் வந்தாதான் தரங்களா இருக்குன்னு தோணுது. அப்படிலாம் இல்ல. இல்ல டேட்டா வந்து குறைஞ்சு போயிருக்கு சார். இல்ல டேட்டா குறைஞ்சு போயிருக்கு. பண்ணுக்காக சொன்னேன் சார்கிட்ட, வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் நான் இந்த எண்ண இதுல போடுறேன், நீங்க அவசியமா இல்லாட்டி குழுவுல போடுறேன். இந்த 250 ரூபாய்ங்கிறது ஒன்றுமே இல்ல. கதைகளாச்சும் நல்லா இருக்கு. படங்களா அப்புறம் வாய்ப்பு இருக்கும் போது பார்க்கலாம். நல்ல அருமையான புத்தகம். அதுல அவரு ஒவ்வொரு இதுக்கும் ஒரு முன்னுரை கொடுக்கறதும் அந்த முடிவுல ஒரு கருத்து எழுதுறாரு. அது ரொம்ப நல்லா இருக்கு. பிடிச்சு பார்க்கலாம். ரெண்டு பேருமே அந்த வார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் மனிதாபிமானத்தை தாக்கி சொல்றாங்க. அது அதனுடைய விஷயங்களும் மனிதர்கள் எப்படி நடந்துக்கணும்ன்ற விஷயங்களும் சொல்றாங்க. அருமையான கதை ரெண்டும் சேகரிச்சு சொன்னீங்க. மகேஷ் சார் நன்றி. சார், 2 கதைங்கிறது 2 சினிமாவா சார்? 2 சினிமா. 50 வருஷம் ஒரு சினிமா, அப்புறம் அந்த ஹோட்டல் ருவாண்டா ஒரு சினிமா. எது சார்? முதல்ல இன்னொரு தடவை ஹோட்டல் சொல்லுங்க. ருவாண்டா. ஆஹா, ருவாண்டா RWA. ஹோட்டல் ருவாண்டா. இன்னொன்னு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் கதை தான் ஹோட்டல் ருவாண்டா. ஆ, RWA வரும். அடுத்தது ரெண்டாவது வந்து பியானிஸ்ட், தி பியானிஸ்ட். பியானோ. ஆமா, நீங்க பியானோ வாசிக்க தெரியுமா உங்களுக்கு? அவனுக்கு வீணை தான் வாசிக்க தெரியும். அப்ப ரைட், ஓகே. இங்க நம்ம இல்ல, ஆனா அமெரிக்கா மாதிரி இடங்கள்ல எல்லாரும் ஒரு பியானோ வச்சிருக்காங்க. ஆமா, அது கௌரவ பிரச்சனை சார். அதான் அதுக்கு அது நிறைய வந்து பிள்ளைகளுக்கு காசு கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. கொஞ்சம் எல்லாரும் சார் அது ஒரு மெயினா style. பியானோ வச்சுக்கிறதுக்கு வீட்ல இடம் இருக்கு சார். லைஃப் ஸ்டைல். கிடையாது. அது வந்து லைஃப் ஸ்டைல். அது வந்து ஒரு ஸ்டைல். ஆ, ஒரு மியூசிஷியன்னா அது இருக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஃபீலிங். வெஸ்டர்னைஸ். யார் பேசுறது? சிவகுமார் சார் பேசுறீங்களா? வரேன் சார். விழித்திருந்தான் சார். நான் ஆவலுடன் எதிர்பார்த்த 2 கதைகள் ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த கதையை நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ருவாண்டா தேடி பார்த்தேன், பார்க்க முடியல. ஒரு சின்ன ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து சாருக்கு அனுப்பிச்சிருக்கேன். அப்புறம் போடுங்க சார், முடிஞ்சா போடுங்க சார். சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருங்க. அதை பார்த்தாலே அது தெரியும். அது ருவாண்டா ஹோட்டல் மேனேஜர் பால் எப்படி அவங்க கிட்ட வந்து சேர்ந்த 1210 மக்களை காப்பாற்றுறாருன்றது தான் இந்த பேரினவாதம்ன்றதுல. அது மாதிரி 100 நாள்ல 8 லட்சம் பேர் கொண்டிருக்காங்க. அந்த பெரும்பாலான பெரிய இனம் சின்ன இனம்ன்றாங்க. பேர் ஹூட்டு இனம், அப்புறம் துட்சி இனம், TUTSI, துட்சி, ஹூட்டு, HUTTU. அந்த 2 இனங்கள்ல அடிநாதமா அவங்களுக்குள்ள ஒரு புகைச்சல் இருந்துட்டே இருக்கு. எப்போவாது வெடிக்கும். பார்த்தாங்க அந்த கவர்மெண்ட் வாஸ் ரன்னிங் பை சின்ன இனமான அந்த துட்சி இன மக்கள் வந்து அரசாங்கத்தை ஆண்டுட்டு இருக்காங்க. அதனால இந்த ஹூட்டு மக்களுக்கு அந்த ஆட்சியாளருக்கு வந்து அவ்வளவு கோபம். அவங்களுக்குள்ள இருக்கிற மனக்கசப்பு நல்லாதான் இருக்கிறாங்க. அந்த ஒரு சின்ன இஷ்யூ வந்த உடனே ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. பக்கத்து வீட்டுல இருக்கணும் அடிச்சுக்கிறாங்க. பக்கத்து வீட்டுல ஒரு இனம், நம்ம வீட்டுல ஒரு இனம், எல்லாம் ஒன்னா இருந்தவங்க கூட சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப இனவாதம் பேரினவாதம் வந்த பிறகு பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் பார்க்காம அடிச்சு கொள்றாங்க. 100 நாள்ல 8 லட்சம் பேர் சுத்திருக்காங்கன்னா எவ்வளவு பேர் கொடுமை பாருங்க. இந்த ஹோட்டல் மேனேஜர் பாவல்ல, அவர் வந்து பெரிய இனம் ஹூட்டு, வைஃப் வந்து அடுத்த மைனாரிட்டி. அவர்கிட்ட தஞ்சை அடையத்துக்காக ஒரு கிராமமும் ஒரு ஊர்ல இருந்து 1200 பேர் வர்றாங்க. அவங்களை எப்படியா காப்பாது? அந்த ஹோட்டல் மேனேஜர் எல்லாம் அந்த ஹோட்டல் காலி ஆயிடுது. அந்த போர் வந்த உடனே அந்த ஹோட்டல் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல். அதுல ஹோட்டல் மேனேஜர் சாவியை கொடுத்துட்டு அந்த பால் மேனேஜர் கொடுத்துட்டு போயிடுறாரு, வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. இட்ஸ் ரன் பை
அந்த 1200 ஆட்களை இங்க உட்கார வச்சு அவங்க காப்பாத்தினாருன்றதுதான் கதை. ரொம்ப பிரமாதமான ஸ்டோரி சார். அது இந்த இன வேற்றுமை பாருங்க, இன வேற்றுமை எப்படியெல்லாம், அதாவது நல்லா இருந்தாங்களாம் சார். அந்த படம் சொல்றாங்க, ரெண்டு இனங்களும் நல்லா இருந்தாங்க. ஆனா அடிநாதத்துல அவங்களை கொண்டு வரும் வேற்றுமை இருந்துட்டே இருக்கு. ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறப்போ அந்த ஜனாதிபதி சுட்டு கொண்ட போர் வெடிக்குது. இவ்வளவு நாளா இருந்த சகஜமான நட்பு எல்லாம் போய், சகோதரத்துவம் எல்லாம் போயிட்டு எதிரி ஆயிடுறாங்க சார். பக்கத்து வீட்டுக்காரரு, எதிர் வீட்டுக்காரரு. அந்த சூழ்நிலையில நம்ம வராம பாத்துக்கணும் சார். அதான் சார் பேச்சே எடுக்கக்கூடாதுன்றதா என்னுடைய கருத்து. இந்த அவங்க இந்த இனம், இவங்க இந்த மொழி, அவங்கள பத்தி வெறுப்பு பேச்சு பேசுறதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணணும். அவங்கள பத்தி எந்த இனமா இருந்தா என்ன, பெரிய இனம் சின்ன இனம் இருந்தா எல்லா மக்கள் தானே. அவங்கள பத்தி உயர்ந்த பேரு, தாழ்ந்து பேசுறது, அட்டாக் பண்ணி பேசுறது, அது மாதிரி பேச்சே வரக்கூடாது. அந்த மாதிரி பேச்சுக்களை கட் பண்ணணுன்றதான் என்னுடைய அந்த படம் தான் இந்த ருவாண்டா. 8 லட்சம் மக்கள் அங்க கொண்டிருக்காங்க. 1994 50 வருஷத்துக்கு முன்னாடி பியானிஸ்ட் யூதர்கள் கொல்லப்பட்ட சினிமா தான். அந்த பியானிஸ்ட் ஆல்மோஸ்ட், அந்த ஹீரோ வந்து ஆல்மோஸ்ட் டு பி கில்ட் பை ரஷ்யன். பிகாஸ் ஒரு ஜெர்மன்காரரு அவருக்கு ஒரு ஓவர் கோட் கொடுத்துட்டு போனாங்க. அவருடைய பியானோ வாசிக்கிறத பார்த்துட்டு அந்த ஜெர்மன்காரரு அந்த யூதர் பியானிஸ்டுக்கு அன்பளிப்பா அவர் ஓவர் கோட் போடுறான். அந்த கோட்டை பார்த்தாலே தெரியுமா ஜெர்மன் ஆயுள். சக்கரபாணி சார் உங்க இது அப்பப்ப ஆன் ஆயிடுது சார் டிவி. அதான் சார், அந்த பாருங்க, இந்த ஹீரோவுக்கு ஆல்மோஸ்ட் எஸ்கேப் ஆயிடுறா சார். ரஷ்யன் வந்து உடனே அவரையும் தூக்கி போட்டுட்டான். எதை வச்சு? அந்த ஜெர்மன் கொடுத்தாங்க அந்த ஓவர் கோட். ஜெர்மன் தூக்கி போடுறான்ட்டாங்க. அப்புறம் தான் கண்டுபிடிச்சு எஸ்கேப். எப்படியோ ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நாளும் செத்து குறைச்சிருக்காரு அந்த பியானிஸ்ட். நல்ல படம் நல்லா சொன்னீங்க. நல்லா எழுதியிருக்காரு அந்த செடியன் டைரக்டர். அது புக்கை நான் கண்டிப்பா வாங்கி படிக்கிறேன். தேங்க்யூ. எனக்கு இந்த ரெண்டு கதையும் கேட்ட உடனேயும், அதாவது இந்த இனப்படுகொலைன்றது இப்ப அண்மையில நடந்த ஆஸ்திரேலியால நடந்த படுகொலை பாருங்க. இன்னும் கூட அந்த வெறி வச்சுக்கின்னு மக்கள் இருக்காங்க, சுட்டு தள்ளுறானுங்க. அதாவது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னும் உலகம் பூராவும் இருக்குது. இந்த வெறி மனசுல விட்டு போக மாட்டேன்றதுதான் பார்க்கிறப்போ கஷ்டமா இருக்கு. மாலஜிவமா. வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். நான் ஏற்கனவே 3 படம் கேட்டுட்டேன். நம்ம தளத்துல ஆல்ரெடி நீங்க சொல்லிட்டீங்க ஏற்கனவே. இது அடுத்தது ரொம்ப அருமையா இருந்தது சார். இந்த ஹோட்டல் ருவாண்டா வந்து ரொம்ப அருமையா இருந்தது. இன்னுமே இந்த அகதிகள் வந்து எங்க போறதுன்னு தெரியாத அலைஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் இருந்துகிட்டு எங்கேயாவது ஒரு கடல்ல வந்துன்னு தான் சார் இருக்கிறாங்க. அது நடந்துன்னா இருக்கு, இன்னமும் நடந்துன்னா இருக்குது. அதான் சார் சொல்லிட்டு அந்த ஹிட்டு டுட்ஸியா அந்த கிளர்ச்சி 2 பேரோட கிளர்ச்சியில தான் அதை வச்சுதான் அந்த படமே எடுத்திருக்காங்க. அதை வச்சு இவர் அதை எடுத்து எழுதியிருக்காரு. அதான் அது கோட் வேர்ட் பாருங்க, கரப்பான் பூச்சி உயர்ந்த மரங்கள் எல்லாம் வெட்டுங்க அப்படின்றது கோட் வேர்டு எல்லாம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. அதெல்லாம் நல்லா எழுதியிருக்காரு. அதான் பிரிக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்குது, சேர்க்கறதுக்கு மண்டாபிமானம் மட்டும்தானே இருக்குது. அந்த வரிகள்லாம் வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. நம்ம இந்த கதையில பியானிஸ்ட் வந்து அந்த பியானோ வந்து விற்கிறதுக்கு போனாருல்ல, நம்ம அப்துல் கலாம் கூட அவரோட சுயசரிதையில எழுதியிருக்கிறாரு. அவருக்கு கிடைச்ச ஒரு புத்தகத்தை எடுத்துன்னு போயிட்டு அவர் ஒரு புத்தக கடையில விற்கிறதுக்கு போனாராம். வித்துட்டு அதுக்கப்புறமா அதை வாங்கியிருக்காரு. அதுதான் நான் யோசிச்சேன். அதான் ஒருத்தர் உயிருக்கு பயந்து ஓடும்போது கூட அவர் ஒருத்தர் இசையை ரசிக்கிறவங்களா இருந்தாக்கா, அந்த பொண்ணு அந்த இசையை ரசிச்சதாலதான் அவளுமே தானே அந்த உயிர் பயத்துக்கு அவளுக்கா அந்த அவளும் தான் நின்னால்னா அவளே என்ன சுட போறாங்க. ஆனா அவள் நின்று அந்த பியானிஸ்ட்ன்னு சொல்லிட்டு சொல்றாள். அதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் மரணத்தோட வாசல்ல இருக்கிறாரு. ஆனா அந்த நேரத்துல பியானோ வாசிக்கணும் அப்படின்றது எவ்வளவு ஒரு பெரிய கஷ்டம்ன்றது நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதே மாதிரி ஒருத்தர் வந்து சாக்லேட்டை அதிக விலைக்கு விற்கிறாரு மனிதாபிமானமே இல்லாம. ஆனா ஒரு சிலர் வந்து மனிதாபிமானத்தோட அந்த சாக்லேட்டை பகிர்ந்து கொடுக்குறாரு. இந்த மனித நேயத்தையும் இந்த படம் 2 படமே வந்து இந்த மனித நேயத்தை பத்திய கதைகள் தான். 2த்தையும் நீங்க எடுத்து சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க முன்னாடி இந்த சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் சொன்னீங்கல்ல, அந்த படம் வந்து ஈரான்
படம். மொழியில வந்த படம். அந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு எங்க நாத்தனார் வீட்டுக்காரர் சொல்லியிருக்கிறாரு. அந்த படம் போடும்போது நான் பார்த்திருக்கேன். செப்பலுக்காக அண்ணன் தங்கச்சியோட செப்பலை வந்து அண்ணன் தொலைச்சிட்டு தைக்க போயிட்டு தொலைச்சிட்டு அத வீட்டுல சொன்னாக்கா அடி விழோன்றதுக்காக ரெண்டும் ஸ்கூலுக்கு வந்து ஒருத்தர் காலையில போட்டுக்குவாங்க, தங்கச்சி மதியானம் போட்டுக்க, அந்த மாதிரி மாத்தி மாத்தி அந்த செப்பலை போட்டுக்கிட்டு அந்த பசங்க படுற கஷ்டம் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். கண்ணுல தான் தண்ணி தான் வரும். ரொம்ப அருமையான படம் சார் அது. அதுவும் அது கடைசியா ஒரு மெசேஜ் இருக்கும். அந்த மாதிரி செப்பலுக்கு கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலி மாரத்தான் ஓடி செப்பலை அவங்க அப்பா வாங்கி கொடுப்பாரு. அந்த என்ன இல்ல சொல்லுவாங்க, அவனுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிட, ஆனா அவன் தேர்ட் பிரைஸ் தான் செப்பல். தேர்ட் பிரைஸ் தள்ளையேன்னு இதுவா இருப்பாங்க. அதான் அதான் அந்த செப்பல் தான் எனக்கு அந்த அந்த கதை நீங்க சொன்னது அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது சார். ரொம்ப அருமையா இருந்தது சார். ஒரு 2-3 சினிமாவை பார்த்த மாதிரி இருந்தது சார். இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருந்தது. தேங்க்யூ ரொம்ப சார். மகிழ்ச்சி. அதுல ஒரே ஒரு செய்தி சும்மா சொல்றேன். ஒரு செப்பல் தண்ணியில விழுந்துருது. இந்த பிள்ளை சின்ன பிள்ளை தண்ணி ஓட்டிக்கிட்டு கால்வாயில அதை விரட்டிக்கிட்டே இது போகுதான். போற போது அவர் எழுதுறாரு, நம்ம எத்தனையோ சேசிங் பாக்குறேன், கார் சேசிங், ஏரோப்ளேன் சேசிங், ஹெலிகாப்டர் சேசிங், இது ஒரு செப்பல்ல ஒரு செருப்ப சேசிங். கடைசியில அது அப்புறம் ஒரு பெரியவர் வந்து அதை எடுத்து கொடுக்குறாரு. அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு இந்த கதைகள்ல நிறைய அந்த பியானிஸ்ட், நமக்கு அந்த பியானோ தெரியாதனால அந்த படத்தை முழுசா அந்த பியானோ இசையே முழுவதும் அவனுக்கு மனசு வாசிக்குது. கடைசியில முடிகிற போது மனசு வாசிக்குது. அந்த இசை அதோடே போயிருதான். அந்த மாதிரி இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்தது ஒரே ஒரு தகவல் சார். அந்த ருவாண்டா ரொம்ப அழகான சிட்டியா, அழகான நகரமா. சிங்கப்பூர் ஆப்பிரிக்கான்றாங்களா இப்போ அவ்வளவு வளர்ந்து போய் ஆப்பிரிக்க இனக்கலவரத்துக்கு அப்புறம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இப்போ சிங்கப்பூர் ஆஃப் ஆப்பிரிக்கா அப்படின்றாங்க. 1000 மலைகள் கொண்ட நிலம், 1000 மலைகள் இருக்கு அந்த ருவாண்டான்ற ஸ்டேட்ல. தகவல் இப்ப கூட சார், இப்ப பாலஸ்தீனத்துல வந்து எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மழை. அகதிகள் முகாம் ஃபுல்லாவே தண்ணி ஓடுது. அந்த டெசர்ட்ல தண்ணியா ஓடுது. இந்த அகதிகள் முகாம் ஃபுல்லா அந்த டென்ட் ஃபுல்லாவே வந்து நனைஞ்சிட்டு தண்ணி ஃபுல்லாவே ஓடுது. லாஸ்ட் வீக் நியூஸ்ல அதை காமிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு ஒரு மனசு கஷ்டமா இருக்குது. டென்ட் ஃபுல்லா நனைஞ்சிருச்சு பாலஸ்தீனத்துல. தண்ணி அப்படி ஓடுது. டெசர்ட்ல அவ்வளவு தண்ணி ஓடுது. அந்த ஃபுல்லாவே அந்த டென்ட் எல்லாம் நனைஞ்சிருச்சு. பாத்திரம் எல்லாம் எல்லாமே நனைஞ்சிருச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது, குழந்தைங்க எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இன்னுமே நம்ம நடந்துட்டு இருக்க இந்த மாதிரி அகதிகள் முகாம் வாழ்க்கைங்கிறது சாதா வாழ்க்கை இல்ல. முகாம் வாழ்க்கைங்கிறது கடைசியில எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒன்னா கொண்டுட்டாங்கல்ல. முள்ளி வாய்க்கால்ங்கிறது 50 பேரும் சேரவும் அப்படியே ஒரு மேசக்கரை. சரி, சிவகனி பேசுறீங்களா? சிவகனி முதல்ல இணைஞ்சிட்டாங்க. வராங்க. சார் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். ஆனா வந்து இடையில தடங்கள் இருந்தது, அதையும் தாண்டி சார் ரொம்ப சிறப்பா கதையை சொன்னாங்க. அந்த உருக்கமா இருந்தது சார் கதை கேட்கறதுக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கதை கேட்டது ஒரு மகிழ்ச்சியா இருந்தது சார். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி. லதா மேடம் வாங்க சார். ரவி சார் வாங்க. சரி, லதா மேடம் போயிடுச்சு சார். நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்க பேசுங்க. சார். நான் நடுவுல வந்தேனா, அதனாலதான் சொல்றேன். இல்ல நான் ரெண்டுமே ஆரம்பிச்சு ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். பாருங்க, முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. நடுவுல வந்தேன், கடைசியா வந்தேன், இதெல்லாம் சொல்ல வேணாம். ஆமா, நீங்க பேசுறத ஒரு 2 வார்த்தை பேசுங்க. எனக்கு கட் பண்ற வேலை கொஞ்சம் மிச்சம் ஆகும். நான் நடுவுல வந்தேன், நான் கடைசியில வந்தேன், நான் கேட்கல, இதெல்லாம் தயவு செய்து சொல்லாததுதான் நல்லது. நமக்கு தெரிஞ்ச ஒரு 2 வார்த்தையை சொல்லிட்டோம்னா ஃபீட்பேக்கா கரெக்டா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இந்த அட்வைஸ 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டேன். சாருக்கு கொடுத்தா அதை இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்றேன். அதுல இருந்து நான் ஃபாலோ பண்றேன். இங்க மாத்திரம் இல்ல, எங்கேயா நான் ஃபாலோ பண்றேன், விடாம ஃபாலோ பண்றேன். நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு நம்ம பேசுறோம், நம்ம ஒரு ப்ரிப்பேர் பண்ணி போட்டு வச்சுங்களேன், அது மறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க.
நம்ம வந்து அதை சமாளிக்கணும். அதை வந்து மறந்துச்சு நம்ம காட்டக்கூடாது. நம்ம அடுத்த காட்டக்கூடாது. லைன்ல போயிட்டே இருக்கலாம் ஃப்ளோல. அப்பதான் வந்து அது கரெக்டா இருக்கும். நம்மளே சொல்லிட்டாதான் அது பிரச்சனையா பிரச்சனை இருக்குல்ல. இல்லைன்னா அங்கெல்லாம் பேசலாம், எது வேணா பண்ணலாம். அது பாட்டு அடுத்த செகண்ட் போயிடும். இது அப்படி இல்ல. நம்ம அடுத்து ஆமா, ரெக்கார்ட் பண்ணி போடுறோம். நம்ம 4 பேர் பாக்குறப்ப இந்த என்ன கேட்பாங்கன்னா, ஏன் வராதவங்க எல்லாம் இவரை கூப்பிட்டு இருக்கிறாரு, லேட்டா வந்தவங்க எல்லாம் ஏன் பேசுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்து மக்களுக்கு வேற மாதிரி நம்மளோட நிகழ்ச்சி வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணும். அதுக்குதான். மற்றபடி யாரையும் நம்மளுக்குள்ளதானே. நான் இந்த அட்வைஸை ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். இதுக்கு முன்னாடி கேட்கல. நான் கூட நீங்க அந்த மாதிரி செய்ய மாட்டீங்க, அதனால சொல்ல மாட்டேன். நான் கூட இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். மகிழ்ச்சி சார் வினய் தீர்த்தன் சார், நீங்கள் கதை சொல்லி இதான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன்னு நினைக்கிறேன். 2 கதையுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அந்த புத்தகத்தை பற்றி சொன்ன விவரங்கள் அதெல்லாம் நல்லா இருந்தது. அந்த சிவகுமார் சார் சொன்ன அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், அதாவது 100 நாள் வேலை திட்டம் மாதிரி இவங்க 100 நாளில் வந்து 8 லட்சம் பேரை கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. நீங்கள் விவரித்த விதம் வந்து நல்லா இருந்தது. அந்த பியானிஸ்ட் வந்து இந்த ஸ்டோரியை யாரோ சொல்லியிருக்காங்க இந்த தளத்திலேயே. ஏன்னா அது ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்காது. நீங்கள் சொன்னீங்களா இல்லை நம்ம ராம் சார் சொன்னாரா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் இந்த ஸ்டோரியை ஏற்கனவே கேட்ட ஞாபகம் இருக்குது. இந்த ஜெர்மானியர் இதெல்லாம் அந்த பிரிக்க 1000 காரணங்கள், மனிதாபனத்துக்கு ஒரே ஒரு மனம்தான். அது நம்ம மாலதி சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். கதை வந்து ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னீங்க. தடங்களுக்கு வந்துக்கிறோம், அந்த தடங்களை மீறி கதை ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி நன்றி சார். நன்றி சார். ஆரம்பிங்க சார். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இதுதான் முதல் தடவையா வந்து வினயதீர்த்தன் சார் சொன்ன கதைகளை நான் வந்து இப்பதான் கேட்கிறேன் வந்து. ஆனா அவர் சார் வந்து கொஞ்சம் ரொம்ப நிறுத்தி நிதானமா கரெக்டா சொல்றீங்க. ஆனா நான் அதை ஃபாலோ பண்ணி போறதுக்கு தான் இந்த கதையை நாங்க வந்து பார்க்கல. நான் இந்த படமும் பார்க்கல, எது தெரியல. ஆனா நீங்க சொன்ன விதத்தை வந்து கேட்கும்போது மனித சமுதாயம் எங்க போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து அப்படியே ரொம்ப ஆழமா ரொம்ப சில சமயம் ரொம்ப பாதிக்கும். நீங்க சொல்ற அந்த விதத்துல வந்து கேட்கும்போது மனசை ரொம்ப பாதிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் வந்து கேட்கும்போது எங்கடா என்ன வாழ்க்கடா அப்படிங்கிற மாதிரி நமக்கு மனசே கொஞ்சம் உறுத்துற மாதிரி கொஞ்சம் இருக்குது வந்து. அதை வந்து நீங்க சொன்னீங்க கடைசியா இப்ப சார் யார் சொன்ன முள்ளிவாய்க்கால் சார் சொன்னாரு, சக்கரமணி சார் சொன்னதோ எனக்கு அந்த நினைவு தான் வந்தது. இலங்கையில வந்து நம்ம வந்து விடைகோடு மனைமைங்கிற மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இந்த சில நிகழ்ச்சிகளில் வந்து பாட்டு பாடும்போது சின்ன பிள்ளைங்க பாடும்போது சரி எப்படிடா போய்கிட்டு இருக்காங்க, சொந்த நாட்டை விட்டுட்டு அகதிகளாக போகிறது வந்து எவ்வளோ பெரிய கொடுமைங்கிறது வந்து நம்ம வந்து கண்கூற பார்க்குறோம், உணர்றோம் வந்து. இதை நான் வந்து கனடாவில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட நான் வந்து சந்திச்சிருக்கிறோம். அப்போ கனடாவில் நாங்கள் அங்கே இருக்கும்போது எங்கள் பையன் வீட்டு பக்கத்தில் நிறையா ஒரு 3 இலங்கை குடும்பம் இருந்தது. அவங்களோட பேசும்போது அந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் சொல்லும்போது சரி எவ்வளோ கொடுமைகளை நம்ம இதெல்லாம் அனுபவிச்சிருக்காங்கிறது இந்த கதையோட தாக்கம் வந்து அதை ஒட்டியே போயிடுது. சில சமயத்தில் என்னால் ஃபாலோ பண்ண முடியலை. ஆனாலும் அது இப்போ பின்னூட்டம் கொடுக்கும் பொழுது அந்த வந்து கொஞ்சம் அப்படியே பிக்கப் பண்ண முடிஞ்சது என்னால் வந்து. நல்லா அருமையாக சொன்னீங்க வந்து. ஆனால் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பை வந்து நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் கொடுங்க. அந்த புத்தகத்தை வந்து மலிவு பதிப்புன்னு வேற சொல்லியிருக்கீங்க. அதை வந்து வாங்கி படிக்கணும் அப்படிங்கிற உணர்வு வந்து எங்களுக்கு இருக்குது வந்து. உலக சினிமான்னு பேரு. 768 பக்கம் அருமையான பிரிண்ட். நல்லது சார், நல்லது. இதை போட்டு நாங்க கட்டாயம் வந்து வாங்கி நான் படிக்கணும் அப்படிங்கிறது அதை வந்து பார்க்கணும்னு இருக்கு. ஃப்ரண்ட் பேஜ் காட்டுங்க. சும்மா உலக சினிமான்னு ஆனந்தவன்ல 2003 இருந்து 2006 வரைக்கும் வந்துச்சான். முதல்ல 52 வாரம் ஒத்துக்கிட்டாரா. ஆனா அது ரொம்ப சிறப்பா இருக்குன்னு 96 வாரம் வந்துச்சான். இது நிச்சயமா வந்து வாங்கி பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது. பழைய புத்தகங்களை வந்து ஆரம்ப வேலை பார்க்குற சமயத்துல தான் படிக்க முடியல. இப்ப ஓய்வு பெற்ற நேரத்துல வந்து இப்ப நிச்சயமா வந்து நமக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து அதை கேட்டுக்கிறேன். இதுல மகிழ்ச்சி இதை போடுங்க, நாங்க வந்து நிச்சயமா அதை வாங்கி பார்க்குறோம் வந்து. நீங்க சொன்ன விதம் அருமை சார். அவங்களுக்கு ஒன்னொன்னுக்கும் குரலை எடுத்துக்காட்டி ரொம்ப அற்புதமா இருந்தது. உங்களுடைய பேச்சுக்கு ராமசார் பேச்சு இதெல்லாம் வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு அப்படியே மனசை தெம்பாக்குற மாதிரியே இருக்கும், உணர்வை கொட்டுற மாதிரி இருக்கும். இது போல இன்னைக்கு சொன்ன கதைகளும் வந்து ரொம்ப மனசை தொற்ற கதைகளை வந்து நீங்க வந்து சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்கு பெரிய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நன்றி ஸ்டீவன் சார். உங்களுக்கும் நன்றி சார். மகிழ்ச்சி சார். மகிழ்ச்சி சார். வாங்க சக்கரபாணி சார், வாங்க. வணக்கம். ஸ்டீபன் சாருக்கு வாய்ப்புக்கு நன்றி. வினயதீர்த்தன் சார் வந்து 2 கதைகளை சொன்னாங்க. 2 கதையுமே
நினைச்சு பார்க்கும்போது நம்ம மாலத்தி அம்மா சொன்ன கருத்துக்கள் தான் என் மனசுல ஓடிட்டது. இந்த மனிதாபிமானம்ங்கிறது மறத்து போகக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த கதைகளை நீங்க வந்துட்டு இப்போ பார்த்து சொன்னீங்க. இந்த முதல் கதை வந்து ஹோட்டல் ருவாண்டாவில் சொன்னதுல இந்த பிகானி நகரத்துல நடந்த நிகழ்ச்சி 1994 எடுவதா நீங்க அதை இது பண்ணீங்க. அதுல அந்த புலம்பெயர்ந்து போறவங்களுடைய இது எவ்வளவு பெரிய இதுன்றது அவங்களுக்கு பல பேர் வைக்கிறாங்க. குடியேறிகள்னு சொல்றாங்க, வந்தேரிகள், புலம்பெயர்ந்தோர், அந்நியர்கள், இப்படி பல பேருக்கு அவங்களுடைய அந்த போகும்போது அந்த உயர்ந்தவங்க அடிமைப்பட்டவங்கன்ற அந்த வேறுபாடுகளை காட்டும்போது இன்னும் அது ஒரு பெரிய கொடுமையான ஒரு இது. அந்த கருப்பின மக்களை அவங்க ஒரு உதாசீனமா நினைக்கிறது. அந்த வெள்ளைக்கார பையன் அந்த நாய்க்குட்டி கூட தூக்கிட்டு போறதுக்கு அலோவ் பண்றாங்க. ஆனா கருப்பின மக்களுக்கு அந்த ஒரு வாய்ப்புகள்லாம் மறுக்கப்படுறது நேரத்தில் நல்லா அருமையா அடிச்சு சொன்னீங்க. அதுல எனக்கு தெரிந்த அந்த நீதி என்னன்னு கேட்டா, அந்த நாட்டின் அதிபதி கரப்பாம்பூச்சிகள்லாம் கொல்லுங்க, உயர்ந்த மரங்கள்லாம் வெட்டுங்க அப்படின்னு அந்த கோடு வேர்ட்ல சொன்னா அதனுடைய விளைவு என்ன பாருங்க, அவர் ஏர் கிராஷ்ல இறந்து போறார். அப்ப என்ன ஆகுது? வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த குடும்பம் பண்ணானோ அதனுடைய பலனை அவன் அடைஞ்சு தேய்ச்சிட்டான். அது அந்த கதை ரொம்ப நல்ல அருமையான முறையில் எடுத்து சொன்னீங்க சார். அது ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது வந்துட்டு இந்த போலந்து நாட்டில் நடக்கிற அந்த இசைக்கலைஞனுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த இதெல்லாம் வந்து சொன்னீங்க. அந்த வானொலி நிலையத்துல பியானோ வாசிச்சுட்டு இருக்கிறது, அந்த பொண்ணு வருது, அவன் பேர் என்ன ஸ்பில்மன்ல, ஸ்பில்மன் ஏதோ சொன்னீங்க, அப்படித்தானே சார்? ஸ்பில்மன்னா? ஆமா ஆமா ஆமா, அது கொஞ்சம் அந்த அவர் வந்து அந்த வந்துட்டு அந்த யூதர்களை அங்க நடத்தக்கூடிய அந்த சித்திரவதைகளை பத்தி எல்லாம் சொன்னீங்க. யூதர்களுக்கு நம்ம சீமன் சார் மென்ஷன் பண்ண மாதிரி இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா யூதர்களை வந்துட்டு குறி வச்சு கடற்கரை ஓரத்தை விட்டு கொள்றாங்கன்றதெல்லாம் யூதர் மக்களுக்கு இன்னமும் அந்த இன்னல்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. நமக்கு அநேகமாக நம்ம குரூப்ல இருக்கிறவங்க நிறைய பேர் கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்களாக ஒன்று படிச்சிருப்போம். வார்சா ஒப்பந்தம்ன்றத நிறைய பேர் படிச்சிருப்போம். ஸ்கூல் டேஸ்லயோ காலேஜ் டேஸ்லயோ பார்த்துருப்போம். இந்த போலந்து நாட்டின் தலைநகரமான வார்சாவில் அந்த வார்சா ஒப்பந்தம் நடக்கிற போது யார் இதெல்லாம் இவ்வளவு பண்ணாங்களோ அந்த சோவியத் யூனியன் அவங்களுடைய தலைமையில தான் அந்த பனிப்போர் நடக்குது. சண்டைக்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த கோல்டு வார் அப்படின்ற அந்த பனிப்போர் நடக்குது. அந்த நேரத்துல தான் இந்த வார்சா ஒப்பந்தம் போடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார். அந்த வார்சா ஒப்பந்தத்தின் நேரத்துல கிழக்கு அதுக்கு வந்துட்டு தலைமை தாங்கிறது வந்துட்டு இவங்க வந்து சோவியத் யூனியன் அதோட தலைமையில கிழக்கு ஐரோப்பாவில கம்யூனிஸ்ட் நாடுகள் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு அதுக்கு எதிராக 1955 அந்த வார்சா ஒப்பந்தம் போடுறாங்க. 55 போட்டு 1995 வரைக்கும் அதுல நிறைய கெடுபிடிகள் விலகிறாங்க, போறாங்க, இதெல்லாம் போட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த வார்சா ஒப்பந்தத்துல சம உரிமை வழங்கணும், அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு கண்கட்ட பிற்பாடு சூரிய நமஸ்காரம் முதல்ல சண்டைலாம் போட்டான். அப்புறம் கோல்டு வார் நேரத்துல ஒரு ஒப்பந்தம் போட்டு சரி இதுக்கு மேலேயாவது சண்டை போடாம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இது பண்றாங்க. ஆனா அது வந்து 1995 போட்டு கூட அது இன்னும் முழுமையா நிறைவேற்றலையா. இன்னைக்கு வரையிலும் அது வந்து ஒரு இழுபறி நிலையில தான் இருக்குது. இந்த வார்சா ஒப்பந்தம் இன்னும் முழுமையா நடக்கலையா. அந்த மாதிரி தான் இந்த யூதர்கள்லாம் இந்த மாதிரி இது பண்ண போது அந்த கண்டினியூட்டி இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த பேரினவாதம் அந்த மக்களை கருப்பின மக்களை அடிமைப்படுத்துறது இதெல்லாம் வந்துட்டு நம்ம இங்க வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். மணிப்பூர்ல அங்கெல்லாம் வந்து இந்த குர்ஷி இனத்துக்கும் இன்னொரு இனத்துக்கும் இது மாதிரி பல இடத்துகள்ல யார் ஒருத்தர் இந்த வலுத்தவன் கை கொஞ்சம் போய் எடுத்துனா அவன் என்ன பண்றான், அடுத்தவனை அடிமைப்படுத்த பார்க்கறான். இது வந்து உலகம் முழுக்க நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளா இருக்குது. இந்த 2 கதைகளும் அதை அடிப்படையாக கொண்டு நீங்க சொல்லி இது பண்ணீங்க. மிக அருமையாக இந்த கதையை சொன்னீங்க சார். நல்ல அருமையான இது கேட்டோம். மிக்க நன்றி. நன்றி சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார். லதா மேடம் வாங்க ஒரு வார்த்தைக்கு. சார் 2 ஸ்டோரி சொல்லியிருக்கீங்க. இப்போ மற்றவங்க எல்லாம் சொன்ன மாதிரி இந்த அகதிகள் இது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். மற்றவங்க எல்லாமும் சொன்னாங்க வேற நம்ம நாட்டை விட்டுட்டு வேற இடத்துக்கு வந்து இருந்து எல்லாத்துக்குமே மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஸோ அரசாங்கம் கொடுக்கற உதவி இதெல்லாம் கூட அவங்களுக்கு கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரேஷன் இது மாதிரிதெல்லாம் கூட அவங்க ரொம்ப கஷ்டப்படணும். ஸோ அகதிகளுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது. அது நீங்க அதுல சொல்லியிருக்கீங்க.
அதாவது சினிமாலயும் வந்திருக்கு, அதை நீங்க இங்க எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஆனா உங்களுடைய வே ஆஃப் டெல்லிங் நல்லா இருந்தது சார். ரொம்ப நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ சார். அருமை இப்ப நம்ம அருமை அருமை. நம்ம நிறைய பார்க்காதது பர்மாவுல இந்த பங்களாதேஷ்காரங்க அங்க போயிருக்காங்க. அந்த ருங்கானியா என்னமோ சொல்றான். அது ரொம்ப கொடுமையா நடந்துட்டு இருக்கு. எல்லாம் ரோஹிங்கா ரோஹிங்கா அந்த மாதிரி எல்லாம் ரோஹிங்கா இதுல கூட அந்த லஞ்சமும் சேருது. அந்த அதிகாரம் லஞ்சத்தை கொடுத்துதான் போக சொல்லலாம். அப்படி அவங்க இருக்க பணத்தை எல்லாம் வாங்கி இந்த ஹோட்டல்ல வந்து இருந்தவங்க நகைகளையும் சேர்த்து கொடுத்துதான் அவனை அந்த கூட்டத்தை அனுப்புறாங்க. அப்ப இந்த மனிதனுடைய பேராசை அதுகெல்லாம் ரொம்ப ரொம்ப அதுகள்ல ரொம்ப நல்லா பிரதிபலிக்குது. எப்போ இருந்தாலும் கூட்டமா சேர்ந்து வெறியாகிற போது வெட்டுறாங்க. அதுல ஒரு இடம் சொல்றாரு, ஒத்த கைய வெட்டிட்டு போயிடுறான். அவன் துடிச்சுக்கிட்டு இருக்கிற போது அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ரெண்டாவது கையை வெட்டுறதான், அப்புறம் காலை வெட்டுறதான். இப்படி எல்லாம் ஒரு சித்திரவதை தான் அந்த இந்த முகாங்கள்லாம் சித்திரவதை அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப சொல்றாங்க. மகிழ்ச்சி சார், நன்றி. கல்யாணி மேடம் இருக்காங்க. இல்ல அவங்க லேட்டா வந்தாங்க, அவங்க அதனால அவங்க பேசல. காயத்ரியும் லேட்டா வந்தாங்க, அதனால அவங்களும் பேசல. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நல்ல 2 கதை சொன்னீங்க. 2 கதைன்றதை விட இது ரெண்டுமே வந்து உண்மை சம்பவத்தை அடிப்படையா கொண்டு நடந்த செய்திகள் தான் தகவல். ஒரு நல்ல விழிப்புணர்வு தான் மக்களிடையே இருக்கிற அந்த இனப்பாகுபாடுன்றது அன்றைக்கு ரொம்ப வெறித்தனமா இருந்தது. இன்றைக்கும் அதே வெறித்தனம் இருக்குது, ஆனா வெளியில தெரியாது இருக்குதுன்றதுதான் வருத்தத்துக்குரிய ஒரு செயல். மக்களிடையே அந்த மனப்பான்மை இன்னும் ஒழியிலேயே அப்படின்ற மிகப்பெரிய வருத்தம் இருக்கு. அதுவும் நம்ம நாட்டுல ரொம்ப மோசமா இருக்குதுன்றது சிந்திக்க வேண்டிய செயலா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால குடிக்கிற இடத்துல போய் மலத்தை கலப்பானா? அப்ப எவ்வளவு இருக்கு உள்ள குடிக்கிற இதுல கொண்டு போய் மலத்தை கலக்கிறான்னா அப்ப எவ்வளவு ஒரு என்ன பிரச்சனைன்னா, அது வந்து நம்ம சைக்காலஜில பவர் சைக்காலஜி தான். பவர்ல இருக்கிறவங்க கலக்கி விட்டாங்கன்னா அது பெருசாயிடும். இப்ப அந்த பவர்ல இருக்கிறவங்க பண்ற வேலை தான் அது வந்து இன்னைக்கு வந்து பெருசாகுது. அதுக்கு காரணம் அதுதான். அந்த டாப் மோஸ்ட்ல இருந்துட்டு உக்காந்துட்டு நீ என்ன வேணா செய், நான் கேட்க மாட்டேன்ற அளவுக்கு அந்த பவர் இருக்குது. அதனால வந்து மக்களோட அந்த இன வெறின்றது எனக்கு தெரிஞ்சு 1000 வருஷம் போனா கூட ஒழியுமான்னு தெரியல. ஏன் மகிழ்ச்சி. கொஞ்சம் கொஞ்சமா அட்லீஸ்ட் நம்ம பேசுறவங்க நம்ம திருத்திக்கோ நம்மள, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதுதான் நம்மளோட ஒவ்வொருத்தரும் நம்ம சிந்தனைக்குரிய இப்ப இந்த மாதிரி தகவல்கள்லாம் நம்ம பகிர்ந்துக்கும் பொழுதும் பேசும் பொழுதும் வந்து அட்லீஸ்ட் நமக்கு சிந்தனைகளை நாம திருந்தி நாம செயல்படும் போது நம்ம வந்து அந்த மாதிரி பாகுபாடெல்லாம் இல்லாத செயல்படும் போது நம்மளை பாக்குறவங்க ஒருத்தர் 2 பேர் மாறுவாங்க. அப்படி சின்ன சின்ன லெவல்ல நம்ம மாத்திட்டு போகலாமே தவிர மற்றபடி முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யலாம். நல்ல ஒரு ரெண்டும் வந்து ஒரு நல்ல விழிப்புணர்வு சொன்னீங்க. மகிழ்ச்சி சார், நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். உங்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நன்றி சார்.